இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 605வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்பணி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த நற்பணி தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி புலவர் ராணி அவர்கள். நிறைய திருக்குறள் சார்ந்த மற்றும் தமிழ் ஆர்ந்த ஆர்வம் மிகுந்த புலவராக, அதை எளிய முறையில் மாணவர்களுக்கு எடுத்துச் செல்ல இருக்கின்ற கருவியாக இருப்பவர் அன்பு அம்மா அவர்கள். எப்பொழுதுமே தமது இனிமை மிகு பாடல்களாலும் நமது அவையை அலங்கரிப்பதில் வல்லவர். அத்தகையதோர் சிறப்புமிக்க ஒருவர் திரை இசையில் திருவள்ளுவர் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் முதல் பாகத்தினை இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக இணைந்துள்ளார்கள். அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் பாடலுடன் இணைந்த அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. அம்மா பேசலாங்கம்மா. நன்றி. இல்லப்பா. அம்மா பேசுறது கேக்குதுங்கம்மா, தொடரலாம். கேக்குதாப்பா? கேக்குதுங்கம்மா. ஏன்னா என்னுடைய படத்துல அந்த அன்மியூட் சிம்பிளே காமிக்குது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நல்லது, நல்லதுப்பா. அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இனிய இந்த காலை பொழுதிலே எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த அவைக்கு, அவையினுடைய தூணாக விளங்கக்கூடிய ஆரோக்கிய பிரெட் அவர்கள், கற்பகவல்லி, விஜயா, இன்னும் உள்ள அனைவருக்கும் எனது அன்பு கலந்த நன்றிகள்.
ராணி அம்மாவுக்கு இணைய சவால்னு நினைக்கிறேன். ஒரு சில நொடிகள் காத்திருக்கலாம். அவங்க மீண்டும் இணைவாங்க. நன்றி. அம்மா அவர்களுக்கு இணையத்தில் சற்று சவால் இருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் இணைந்து கொள்வார்கள். ஓரிரு நிமிடங்கள் காத்திருப்போம். நன்றி. என் குரல் கேக்குதாப்பா? தெளிவா இருக்குங்கம்மா, தொடரலாங்கம்மா. நன்றி. நல்லதுப்பா, நல்லது. நன்றி. இறையர்களுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி. திரை இசையில திருவள்ளுவர் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறேன். முதல்ல இசை அப்படின்னாலே மனித மனங்களை இசைவிப்பதால அதுக்கு அதுக்கு இசைன்னே பேர். இறைவனை கூட ஏழிசையாய் இசைப்பயனாய் இருப்பவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம குழந்தை பருவமா இருக்கும்போது தாயினுடைய இதய துடிப்பை கேட்டுக்கிட்டு தான் அதனுடைய ஒரு ஓசை லயத்துல தான் கருவுக்குள்ளேயே வளர்றோம். உம் அப்படி அப்புறம் வெளியில வந்த பிறகு கூட குழந்தை கேட்கக்கூடிய முதல் இசை தாலாட்டு தான். தாள்னா நாக்குன்னு சொல்லுவாங்க. நாக்கை அசைத்து பாடுவதால, வாயின் பாடுறதால தாலாட்டுன்னு பேரு. இப்படி இசையை கேட்டே படிப்படியா எல்லா வகையிலுமே இசையை கேட்டே நம்ம வளர்ந்திருக்கிறோம். அந்த இசையினுடைய பரிமாணம் அளப்பரியது. பாரதியார் அழகா சொல்லுவார் இல்லையா? காட்டில் விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டில் சுவை அதனை பாம்பறியும் அப்படிம்பார். அது மாதிரி காட்டு விலங்குகள் கூட இசைக்கு மயங்கி நிற்கும். பாம்பு கூட இசைக்கு அந்த மகுடி ஓசைக்கு மயங்கி நிற்கும். அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில வழி வழியா வந்த திரை இசையில மெல்ல மெல்ல மாறி திரை இசையா வந்திருக்குது. திரை இசை பாடலாசிரியர் வள்ளுவருடைய கருத்துக்களை எப்படி நம்முடைய முன்னோர் மொழியும் பொன்னே போல போற்றிக் கொள்ளணும் நன்னூல் ஆசிரியர் சொல்லுவார். நம்முடைய ஒரு நூல் எழுதினா கூட அதுல முன்னோர் மொழியும் பொன் போல போற்றிக் கொள்ளணும் அப்படிம்பாங்க. அந்த வகையில திரை இசை ஆசிரியர்கள் எப்படி நம்முடைய வள்ளுவருடைய கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்புறம் திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாக்கா அவரை போன்ற ஒப்பாரும் மிக்காரும் ஒரு புலவர் நமக்கு கிடைத்து இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னு சொன்னா அவ்வளவு அருமையாக வாழ்க்கையினுடைய எல்லா கூறுகளுக்கும் அது என்ன இருந்தாலும் கூட எதை சொல்லுவாங்கன்னா எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாதது எப்பொருளும் இல்லையால் அப்படின்னு திருவள்ளுவர் மாலை திருக்குறளை போற்றோம். அப்படி எல்லா பொருளையும் அவர் சொல்றாரு. உதாரணமா எடுத்துக்கொண்டாக்கா என்ன சொல்றதுன்னா, அதாவது உலக மக்கள் எல்லோருக்கும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உயர்ந்தவனா இருந்தாலும் தாழ்ந்தவனா இருந்தாலும் பிறர் நம்மை புகழணும்ன்றதுதான் எல்லாருடைய விருப்பமே. புகழ்பட வாழாதான் அப்படின்னு புகழ்பட வாழறதுதான் வாழ்க்கையே. ஒரு புறநாட்டு பாடல் கூட சொல்லும், புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். அதாவது புகழுக்காக உயிரையும் கொடுப்பாங்களாம். ஆனா பழி பழிச்சொல் பழி தரக்கூடிய செயல்களை செய்யுங்க, நாங்க இந்த உலகத்தையே உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த உலகத்தை கொடுத்தா கூட பழியான செயல்களை செய்யவே மாட்டாங்களாம். அதைத்தான் அந்த புறநானூற்று பாட்டு சொல்லும். உண்டால் அம்மை உலகம் வானோர் அமிர்தம் ஏவதாயினும் அப்படின்ட்டுலாம் போகும் அந்த பாட்டு. அதுல பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் புகழனின் உயிரும் கொடுக்குவர் அப்படின்னு. இந்த புகழுக்கு விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம வள்ளுவருடைய அறத்துப்பால்ல அந்த அதிகார வரிசையை பார்த்தாலே கூட புகழ் பெற வாழறதுக்கு ஒருத்தன் என்ன பண்ணணும்னா ரொம்ப அழகா சொல்லும். நான் இப்ப ஒண்ணும் இல்லை, அந்த அதிகார வரிசையை தான் படிக்க போறேன். அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவன் கடவுளை வாழ்த்தி வான் சிறப்பை போற்றி நீத்தாரை பெருமைப்படுத்தி அறத்தை வலியுறுத்தி இல்வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை துணைநலத்துடன் மக்கட்பேறு உடையவன் மக்கட்பேரை அடைந்து
அன்புடையவனாய் விருந்தோம்பி இனியவை கூறி செய் நன்றி அறிந்து நடுவுநிலை தவறாமல் அடக்கம் உடையவனாய் ஒழுக்கமுடையவனாய் பிறனில் விழையாமல் பொறையுடன் அழுக்காராமை அகற்றி வெக்காமல் புறங்கூறாமல் பயனில சொல்லாமல் தீவினைக்கு அஞ்சி ஒப்புரவு அறிந்து ஈகைத்தன்மையுடன் வாழ்ந்தால் புகழ் அவனை தானே வந்து எய்தும் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் அந்த அதிகார வரிசையிலேயே அழகா சொல்லி இருப்பாரு. அந்த மாதிரி அந்த புகழ் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி வள்ளுவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை அதாவது தமிழருடைய சிறப்பே என்னன்னு சொன்னா சுருங்க சொல்லி, தமிழ் பாடலுடைய சிறப்பு, இலக்கியம் சிறப்பு என்னன்னா சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அதுலயும் நம்முடைய வள்ளுவர் 1.25 அடி 7 சீர்ல இந்த உலகத்தின் எல்லா கருத்துக்களையும் மனித வாழ்வுக்கு தேவையான நாம் வாழ்வாங்கு வாழ தேவையான எல்லா வகையான வழிமுறைகளையும் அழகா வகுத்து சொன்னவர் நம்முடைய திருவள்ளுவர். அவருடைய கருத்துக்கள் எப்பவுமே நம்ம அப்பா அம்மா சொல்ற செயல்கள் அதெல்லாம் நமக்கு நம்முடைய செயல்களை தெரியும் இல்லையா? வள்ளுவருடைய குரல்களை பலரும் நம்ம ஆசிரியர்கள் பலரும் அதை எடுத்து ஆண்டிருக்கிறாங்க. அது அந்த திரை இசை பாடலையும் அதுல வள்ளுவர் குரல்கள் எந்த அளவுக்கு பயின்று வந்திருக்குது அப்படின்னு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில உங்களோட பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அதாவது நான் ஒன்னும் புதுசா உங்களுக்கு தெரியாத எதையும் சொல்ல போறது கிடையாது. நான் சொல்ற மாதிரி நான் இவ்வளவு பேருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்றதால ஏதோ எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு சொல்வதன் மூலமாகவும் உங்களுடைய அதாவது எனக்கு தெரிந்த உங்களால சொல்றது ஒண்ணு, உங்களுக்கு தெரிந்ததை நினைவூட்டுற ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்வு அமையும்னு நினைக்கிறேன். நன்றி. நாம் தொடங்குறேன் நானு. முதல்ல நான் நீங்க எடுத்துக்கிற பாட்டு வந்து ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படத்துல வரக்கூடிய பாடல். இந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடலை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல வந்து இறையருளை நாம் மனிதன் வாழ்வாங்கு வாழணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடல் ஒண்ணு வரும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, தேர்ந்து மனிதர் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாருன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பாடல்ல வரக்கூடிய 6 கட்டளைகளை ஒருத்தன் கடைபிடித்தாலே போதும், அவன் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா அமையும். இறைவன் வந்து இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு ஆரம்பிக்கும். முதல் சரணத்துல ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. அது என்ன ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் அப்படின்னா, உள்ளம் வந்து நாம் எதை நினைக்கிறோமோ அதைத்தான் சொல்லணும். அதாவது நாம் ஏற்கனவே இந்த அவையில பதிவு பண்ண மாதிரி மூவாருடைய அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணம் திருந்தினால் எல்லாம் திருந்தும். எண்ணம் வந்து ஏன்னா எண்ணம் தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படை. எல்லாவற்றுக்குமே ஒரு மனிதன் வந்து தனக்கு பெறக்கூடிய எல்லா செல்வங்களையும் எப்படி பயன்படுத்தலாம், எப்படி எடுத்துக்கலாம், இல்ல செல்வத்தை எப்படி சேர்க்கலாம், எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமா இருப்பது எண்ணங்கள் தான். அந்த எண்ணம் உயர்ந்ததா இருந்தாக்கா அவன் வாழ்க்கையில நல்லதே செய்து உயர்வான். எண்ணம் தீயதா இருந்தாக்கா தேவையில்லாத செய்து தாழ்நிலையை அடைவான் இல்லையா? அதத்தான் எண்ணம் திருந்தினால் எல்லாம் திருந்தும் அப்படின்னு மூவா சொல்லியிருப்பார். எண்ணம் திருந்தினால் எல்லாம் திருந்தும். ஏன்னா எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன. அதனால எண்ணங்கள்ல கவனமா இருக்கணும். அப்பதான் அதான் சொற்களாகுது. சொற்கள்ல கவனமா இருக்கணும். சொல்லுதான் வந்து செயலாகுது. செயல்கள்ல கவனமா இருக்கணும். செயல்தான் பழக்கமாகுது. பழக்கத்துல கவனமா இருக்கணும். பழக்கம்தான் ஒழுக்கமாகுது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் அதனாலதான் இந்த பாடல் சொல்லுது. ஒண்ணு நம்ம சொன்னோம்னாக்கா அதையே செய்யணும். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கவே கூடாது இல்லையா? பாரதியார் வந்து காந்தியை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சொன்னது போல் செயல் முயன்றார் இவரை போல இல்லை எனும் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய தாய் உலகினுக்கே உகந்த செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த செல்வம் அது மாதிரி சொல்றதையே செய்யணும். சொல்றதை செய்யறது தான் மனித வாழ்க்கையினுடைய நல்ல செயல்பாடு. அதைத்தான் இந்த பாடல் சொல்லுது. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. நம்ம சொன்னதையே செய்தோம்னாக்கா நமக்கு மனதுல வந்து அமைதி இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு வேற மாதிரி சொன்னோம்னு வச்சுக்க, சொல்றதையே மாத்தணும்னு வச்சுக்கீங்களேன், நமக்கு அமைதியே இருக்காது. ஏன் அமைதி இருக்காதுன்னா நம்ம என்ன உண்மை வந்து எப்பவும் ஒரே நிலையா இருக்கும். ஆனா அந்த பொய்ன்றது பல்வேறு வடிவம் கொள்ளும் இல்லையா? அந்த அந்த பொய்யை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அது மறக்காம பேசணும். ஆனா உண்மையை பேசும்போது நம்ம அப்படி நினைவு கொள்ள வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அதத்தான் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் அப்படி பண்ணாக்கா நாம் எதை நினைக்கிறோமோ அதையே பேசி அதையே செய்தாக்கா நம்ம மனசுல அமைதி இருக்கும்னு இந்த ஒரு வரியில இந்த பாடலாசிரியர் நம்ம கண்ணதாசன் சொல்றாரு. உள்ளத்தில் உள்ளது அமைதி அப்படிங்கிறார்.
அப்புறம் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம். அது என்ன? இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம்னா, இந்த உலகத்தினுடைய இயற்கையே எல்லாமே இரண்டு இரண்டா இருக்கும். வள்ளுவர் அழகா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த உலகமே ரெண்டு ரெண்டா இருக்கும். ஆண் பெண், இரவு பகல், நன்மை தீமை, உண்மை பொய், ஒளி இருளு, பகல் மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, செல்வர் வறியவர், நல்லவர் கெட்டவர், பிறப்பு இறப்பு, உறவு பிரிவு, இப்படி எதை எடுத்துக்கொண்டு போனாலும் நாணயத்தின் இரு புறம் மாதிரி ரெண்டுமே இருக்கணும். ரெண்டு இருந்தாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நாணயத்தின் ஒரு புறம் மட்டும் அச்சிட்டு ஒரு புறம் அச்சிடப்படலாம், அந்த நாணயம் செல்லாது. அது போல இந்த ரெண்டு நிலைகளும் வாழ்க்கையில இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இன்பம்னு துன்பம்னு ஒண்ணு இருந்தாதான் நம்மால அந்த இன்பத்தின் தன்மையை உணர முடியும். ஒரு நிழல் வெயில்னு ஒண்ணு இருந்தா தானே நம்மால நிழலுடைய அருமையை தெரிய முடியும். நம்ம நிழல்லயே இருந்துட்டாக்கா அப்படி அருமை தெரியாது. வெயில்ல போய் அலைஞ்சிட்டு வந்து ஒரு மரத்தடியிலயோ அல்லது வீட்டுக்குள்ளேயே வந்து அப்பாடான்னு உட்காரும் பொழுது அந்த நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையே வந்து ரெண்டு விதமா இருக்கும். அதத்தான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அப்படின்னுவாங்க. இந்த ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார்னு சொல்லும் பொழுது வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். கனவினும் இன்னாது மன்னோ சொல்வேறு வினைவேறு பட்டார் தொடர்புன்னு சொல்லியிருப்பார். கனவுல கூட இன்னாதான். சொல்றது ஒண்ணாவும் செய்யறது ஒண்ணாவும் இருக்கக்கூடிய தொடர்பு கனவில் கூட இன்னாதது அப்படின்னுட்டு தீநட்பு என்ற அதிகாரத்துல 819வது குறள்ல சொல்வாரு. கனவினும் இன்னாது மன்னோ சொல்வேறு வினைவேறு பட்டார் தொடர்புன்னு சொல்லிட்டு. அதே போல இந்த இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதின்றது பொருந்துற மாதிரி நிறைய இந்த இடுக்கண் அழியாமைன்றத நிறைய குறள் இருக்குது. உதாரணமா இன்பம் விழைவான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இயலன். அதாவது இன்பத்தை அதாவது இன்பம் வரும்பொழுது ரொம்ப குதிக்கவும் கூடாது, துன்பம் வரும்போது துவண்டவும் போகக்கூடாது. அதைத்தான் இந்த பாடல் சொல்லுது. ரொம்பவும் நம்ம பெரிய ஆளாயிட்டு நமக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சுன்னு செல்வ பெருக்குல செல்வ செருக்குல அடைஞ்சோம்னாக்கா செல்வம் என்பதே செல்வோம் செல்வோம்னு நிலையில்லாம போறது தானே. அதனால அந்த செல்வத்தை நாம அடைமை அந்த செருக்கி திரிஞ்சோம்னாக்கா அது நிலையில்லாத போயிடும். அப்புறம் துன்பம் வந்துடும். பாரதியோட குயில் பாட்டுல காதல் 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 போயின் சாதல் 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 இன்பம் 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 இன்பத்திற்கு ஒரு எல்லை காணின் துன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு நான் சொன்னதுல உறவு பிரிவு இதெல்லாம் பத்தி அழகா பாடிட்டே போவாரு. அதை போல அது இன்பத்துல துன்பம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கை 40 வருஷத்தை உயர்ந்தா வாழ்ந்தவனும் கிடையாது, 40 வருஷமா கெட்டு போனவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வாழ்க்கை நியதியே இன்பத்தில் துன்பமாகவும் துன்பத்தில் இன்பமாகவும் இருக்கிறது தான் வாழ்க்கையினுடைய நியதி. அதுல வந்து இன்பத்தில் இடும்பைக்கு, அதாவது நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அந்த துன்பத்தை கண்டு நம்ம துவண்டு போகக்கூடாது. அதுதான் வள்ளுவர் அழகா சொல்வார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் சொல்லிட்டு சொல் பொருள் நிலை பின்னர் நிலையை பயன்படுத்தி ஒரு துன்பத்தை கண்டு எவன் படாம இருக்கிறானோ அவன் அந்த துன்பத்துக்கே துன்பத்தை கொடுப்பான் அப்படிங்கிறாரு. இதைத்தான் இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பமும் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும். சொல்லை விட செயல்தான் முக்கியம். சொல்லு நம்ம மனசுக்குள்ள இருந்து யாருக்கும் தெரியாது. ஆனா அதை செயல்படுத்தும் பொழுதுதான் நம்ம எப்படிப்பட்டவன் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். துன்பம் வந்தாதான் இன்பம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பா தெரியும். இந்த ரெண்டையும் நாம வந்து அறிந்து கொள்ளணும். அதாவது ஒன்றே சொல்லணும், செயல் அதையே செய்யணும்ன்றது ஒண்ணு. 2 வந்து இன்பத்தில் ஆடாமலையும் துன்பத்துல துவண்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் இந்த பாடல் சொல்லுது. அடுத்த சரணத்துல உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். உண்மையை சொல்லினா என்னது? உண்மைன்னா என்ன? நாம் எதை சொல்கிறோமோ அதெல்லாம் எது நடக்குதோ அதை அப்படியே சொல்றதுதான் உண்மை. அப்போ எல்லா நேரங்களையும் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய தவிர்க்கும் பொழுது, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பெரும்பாலும் நிறைய பொய்யே யாருமே பேச மாட்டாங்க. அப்படி பொய் பேசி அது அடுத்து தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதை மிகப்பெரிய இழுக்கா நினைப்பாங்க, அது அவமானமாக நினைப்பாங்க. அதெல்லாம் பொய்யே பேச மாட்டாங்க. ஆனா இப்ப உள்ள சூழலை பார்த்தா பொய் பேசாதவங்கள தான் தேடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா,
உன்னுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீ உண்மைக்கு மாறா பேசணும் அப்படின்னாக்கா, அது யாருக்கும் துன்பம் தராம இருந்தாக்கா, அது கூட மெய்தான் அப்படிங்கிறார். பொய்மையும் வாய்மை இடத்த, புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய் உண்மைதான் பேசணும். அப்படி உண்மை பேசுறது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு ஒரு தொடர் இடர் தப்பிக்கணும்னு சொன்னாக்கா, பிறருக்கு எந்த தீங்கையும் அது தராம இருந்தாக்கா, அதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. அ அதத்தான் இங்க உண்மையை சொல்லி நன்மையை செய்யணும். ஏன்னா, இந்த உலகத்துல நாம வரும்பொழுது வெறும் கையோட தான் வந்தோம். போகும்போது வெறும் கையோட தான் போகப் போறோம். இந்த உலகுல உள்ள காற்றும், நீரும், மலையும், வானும் எல்லாத்தையும் கடவுள் நமக்கு இயற்கை கொடுத்திருக்குது. எல்லாமே பகவத் எங்கிருந்து அதாவது எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ இழப்பதற்கெல்லாம் வரிகள் தொடர்ந்து வரும். அது மாரி நாம இங்க எல்லாமே நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டது. நாம் அதாவது நமக்கு கிடைத்ததை பிறருக்கு கொடுக்கும் பொழுதுதான் பெறுவதற்கு நம்ம தகுதி உடையவங்களாகும். நாம ஒரு கையில வாங்கி வச்சுட்டு அப்படியே இருந்தாக்கா, நம்ம கையில அடுத்த பொருள வைக்க முடியாது. அதை அடுத்தவனுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு நம்முடைய கை காலியாகும் பொழுதுதான் அடுத்த பொருளை இறையருள் நமக்கு தரும். அதனால கொடுப்பது உண்மையை சொல்லணும், நன்மையை செய்யணும். நம்மால முடிந்த வரைக்கும் நன்மையை செய்யணும். நம்மை சுற்றி உள்ள எல்லா உயிரினங்களும் இந்த ஆடு, மாடு, பறவை எல்லாமே கூட அது அது அறிந்தோ அறியாமலோ பிற உயிர்களுக்கு உதவுற மாதிரி தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் நினைத்தால் மட்டும்தான் உதவக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றிருக்கிறான். அதனால்தான் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். அடுத்தது நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். நம்முடைய நிலை உயர உயர பணிவு வரணும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நம்ம ஒரு மேடான பகுதியில ஏறும்பொழுது நம்ம அறியாமே நம்முடைய உடல் முன்னோக்கி வளையும். அப்பதான் நம்மால ஏற முடியும். அதுக்கு அறிவியல் காரணம்னு பார்க்க போனா புவி ஈர்ப்பு விசை சரியா இருக்கணும். நல்லா நிமிர்ந்து நடந்துகிட்டு பெரிய உயரமான இடத்துல ஏற முடியுமா? ஏற முடியாது. அதே போல அதுதான் பணிவு இருந்தாக்கா, நம்ம முன்னோக்கி குனிந்து ஏறினாக்கா மேடான பகுதி கூட எளிமையா ஏற முடியும். அதே போல இறங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி குனிஞ்சா கீழ அதாவது நம்ம தறிக்கு நிமிர்ந்து இறங்குனாக்கா வேகமா பள்ளத்த நோக்கி போயிடுவோம். அதத்தான் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். நம்முடைய நிலை உயர உயர நம்மாண்ட பணிவு இருக்கணும், அடக்கம் இருக்கணும். அதுதான் வள்ளுவர் அடக்கம் அமரர்கள் உய்க்கும், அடங்காமை ஆறேழு உய்த்தும்ட்டு நெறைய பாடல்கள் சொல்லிட்டு போவாரு. அப்படி இன்னொரு குறள் கூட இருக்குது இல்லையா? எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். எல்லோராண்டி நம்ம பணிவா இருக்கணும். அந்த அந்த பணிவு தான் ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கூட, அவன் பணிவா இருக்கும் பொழுது தான், அது இன்னொரு செல்வமா இருந்து அவனை இன்னும் பணக்காரனாக்கும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படிம்பார் வள்ளுவர். பணிவுடையன் இன்சொலன் ஆதலே ஒருவருக்கு அணி. ஒரு மனிதனுக்கு அவன் கழுத்துலயும், கையிலயும் போட்டிருக்கிற நகையெல்லாம் நகை கிடையாது. பணிவுடையவனாகவும் இன்சொல்லா இருக்கிறது தான் அவனுக்கு மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த அணிகலன்னு சொல்லுவார் இல்லையா? அதே போல அஹ் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும். நம்ம யார்கிட்ட நம்ம பொய் பேசுவோம்? நமக்கு தேவையில்லாதவங்க, நமக்கு வேண்டாதவங்க தான் பொய் பேசுவோம். நம்மாண்ட அன்பு கொண்டாலும் நம்ம பொய்ய பேச மாட்டோம். அப்படி பேசினாலும் உடனே உண்மையை சொல்லிடுவோம் இல்லையா? அந்த உண்மை என்பது அன்பின் வழிப்பட்டது. அதுல பணிவு என்பது பண்பின் வயப்பட்டதுன்னு கண்ணதாசன் இந்த பாட்டு சொல்றாரு. முதல்ல சொன்ன 2 இப்ப 4 கட்டளை ஆயிப்போச்சு. இதை அறிந்தாக்கா எல்லா நன்மையும் உனக்கு வரும். ஒன்றையே நினைத்து அதையே செய்து துன்பத்தில் தோண்டு போகாம, இன்பத்துல எகிரி குதிக்காம, உண்மையை பேசி நன்மையை செய்து பணிவோட இருந்தீனாக்கா, இந்த 4 கட்டளை அறிந்தீனாக்கா உனக்கு எல்லா நன்மையும் வருன்றாங்க. அடுத்த சரணத்துல ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அப்படிங்கிறார் கண்ணதாசன் இதுல. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அழுக்காறு அவாவெகுடி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆசைங்கிறது இல்லையா? புத்தர் கூட சொல்லியிருப்பாரு இல்லையா? ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னுட்டு. அது என்ன ஆசை துன்பத்துக்கு காரணம்னு சொன்னா, நாம ஒரு பொருளை பார்க்கிறோம். பார்த்த உடனே அதை அழகா ரசிச்சு பண்ணா பரவாயில்ல. அது நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். சரி, அந்த பொருளை பெறக்கூடிய தகுதி அந்த கையில இருக்கிற காசு ஏதாவது இருக்குன்னு இருந்தாக்கா அது பரவாயில்ல. வாங்க முடியும், அதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்ல உழைத்தாவது பெற முடியும்னு வச்சுக்கங்களேன். அப்படி நம்முடைய தகுதிக்கு மீறிய ஒரு ஆசைனாக்கா, அதனால என்ன வரும்? ஐயோ! நம்ம அது வாங்க முடியலையே. அவங்க வச்சிருக்கலாம், நம்மாண்ட இல்லையே. நமக்கு இவ்வளவு கஷ்டமாகுது. நம்ம இதை வாங்கினா என்ன? அப்புறம் மனதுல பல்வேறு எண்ணங்கள். நம்ம அதை எப்படியாவது வசப்படுத்தணும்னு தோணும். அந்த ஆசைதான் அதை திருட தோணும், பொய் பேச தோணும். பல்வேறு வகையான எல்லா கோளாறுகளுக்கும் முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி அந்த ஆசைதான் காரணமா இருக்கும். தாய்மானவர் ஒரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஆசைக்கு ஒரு அளவில்லை,
அதாவது ஒரு மனிதனுடைய ஆசைக்கு அளவே கிடையாது. இந்தாடா எப்பா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வல்லமையை நான் உனக்கு கொடுத்துட்டேன். நீதான் இந்த உலகம் முழுமைக்கும் அரசன் அப்படின்னு கொடுத்தா கூட ஆசை வயப்பட்ட மனித மனம் என்ன நினைக்குமா, உலகமே எனக்கா? உலகம்ன்றது என்னது? 3ல 3 பங்கு நீர் தானே இருக்குது. நிலம் 1 பங்கு தானே இருக்குது. 3ல 1 பங்கு தானே குடுத்துருக்கீங்க. எனக்கு நீரின் மேலயும் ஆதிக்கம் செலுத்தணும். அதையும் எனக்கு குடுங்கன்னு கேட்குமாம். ஆசைக்கு ஒரு அளவில்லை. அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அதேபோல நேசித்து ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க கூட என்ன செய்வானாம், இன்னும் வாழணும், இன்னும் வாழணும்னு தங்க பஸ்பம் தேடி வாங்கலாம். அது மட்டும் இல்லாம அ ஆசைக்கோர் அளவில்லை. இந்த அகிலம் எல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேசன் முதலாக அம்புன் மிக வைத்த பேரும். அழகேசன்னா குபேரனை சொல்லுவாங்க. செல்வம் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. திருமாலே அவர்கிட்ட தான் தன்னுடைய திருமணத்துக்காக கல்யாண கடன் வாங்கினார்லாம் கதைகள்லாம் புராண கதைகள்லாம் சொல்லும். அது மாதிரி குபேரனை மாதிரி செல்வம் இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க அவங்க, இன்னும் கூட அந்த ரசவாதம் சொல்றாங்களே, இரும்ப தங்கமாக்கலாமே, அந்த இரும்பை பொன்னாக்க அந்த வித்தை தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு நினைக்க தோணுமா, ஆசை வயப்பட்ட மனசு. ரொம்ப நாள் இருந்தவங்களும் இன்னும் இருக்கணும்னு சொல்லிட்டு காயக்கல்பம் தேடுவாங்களாம். அது மாதிரி அந்த ஆசை வயப்பட்டாக்கா அது நம்மளை எங்கெங்கெல்லாமா கொண்டு செல்லணும். ஆனா கடைசியில நம்ம நினைச்சு பார்த்தா நம்முடைய வாழ்க்கை என்னன்னு கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப அழகா சொல்றார் தாயுமானவர். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். எழுந்துகிறோம், ஏதோ வேலை செய்யறோம், அந்த உணவு பொருள் தேடணும்னு சொல்லிட்டு உணவை உண்கிறோம், அப்புறம் படுத்து தூங்குறோம். யோசித்து பார்த்தா உண்பதும் உறங்குவதும் தான் இந்த வாழ்க்கை அப்படிம்பார். அதனால ஆசை வயப்படாதீங்கம்பார். ஆசைக்கு ஒரு அளவில்லை. இந்த அகிலம் எல்லாம் கட்டியாளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர். நெடுநாள் இருந்த பேரும் இன்னும் நிலையாகவே காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் நான் எனக் குழறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசற் கடற்கொடே வீழாத பரிசுத்த நிலையைத் தருவாய். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே அவர் பாடுவாரு. அதாவது ஒன்றை விட்டு ஏன்னா ஆசை வரும்பொழுது இது பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு மனசு கிடந்து அல்லாடும். ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குள்ள விழுந்து தவிக்காத ஒரு நிலையை கொடு. ஏன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை நிலையை நினைச்சாலே சாப்பிடுறதும் தூங்குறதுமா இருக்குது அப்படின்னு அவர் அழகா பாடுவாரு. அதத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து அப்படிம்பார். ஆசைதான் பின்னாடி அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்குதோ இல்லையோ அதுக்கெல்லாம் கூட காரணமா இருக்கிறது ஆசைதான் அப்படிம்பார். அது மட்டும் இல்லாம வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அஃதொப்பதில். எந்த பொருளும் உனக்கு இது வேணும் வேணும்னு நினைக்காம அது வேணாம் அது அங்கேயே இருக்கட்டும்னு நினைச்சிட்டுனாக்கா அதுதான் சிறந்த செல்வம். வேண்டாமை என்ன விழிச்செல்வம். விழிச்செல்வம்ன்றது சிறந்த செல்வம். எந்த பொருளையும் நீ தேவையில்லைன்னு நீ விலக விலக அது உன்னை தானாவே சேரும். அப்படின்னு நீ விரும்பி விரும்பி போக போக அது உன்னை விட்டு விலகி போகும். அதனால ஆசை கொள்ளாது அப்படிங்கிறத அந்த ஆசை என்று சொல்லுவாரு. ஆசை, கோபம். அடுத்தது கோபம். கோபம்னா என்ன? கோபம் என்பது என்ன? அது நமக்கு மனித மனங்களுக்கு தேவையில்லாத ஒரு கொடிய குணம் அது. கோபம் என்பது பிறர் நம்ம மீது நம்ம ஏதாவது துன்பம் தரும் பொழுதோ, அல்லது நம்ம பத்தி தவறா பேசும் பொழுதோ, நமக்கு கோபம் வரும். அந்த கோபம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய அறிவு அங்க அடங்கி போயிடும். கோபம் ஆட்சி செய்யும் பொழுது, அறிவு அடங்கி போயி, நம்ம என்ன செய்யறோம், என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாது. சொல்லுவாங்க, ஐயையோ! அவனுக்கு கோபம் அவனுக்கு கண்மண்ணே தெரியாது அப்படிம்பாங்க. என்னது கண்மண் தெரியும்? என்ன பேசுறோம், என்ன பண்றோம்னே தெரியாம பல்வேறு தவறுகளை செய்ய காரணம். அதனால்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும்பார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. சினம் என்பது சேர்ந்தவர்களை கொல்லும். நாம நினைக்கிறோம் நம்முடைய கோபம் எதிரில உள்ளவங்களை கொல்லுதுன்னுட்டு, கிடையவே கிடையாது. முதல்ல உன்னுடைய மனசுதான் அது எழுது இல்லையா? முதல்ல உன்னை கொல்லுது. ரொம்ப அழகான ஒரு குறள் இருக்குது. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. உன்னுடைய முதல்ல கோபம் வந்தவங்க முகத்தை பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். அதை பார்க்கவே தோணாது. நம்ம ஒரு மனித மனம்னு சொன்னா பூ போல இருக்கணும். பூ எப்படி மலர்ந்த மாதிரி இருக்குதோ அது மாதிரி மனித மனங்கள் பூ போல இருக்கணும். அந்த பூ போல இருக்கக்கூடிய மனம் கோபம் ஒரு வழி ஆயிடும்.
பார்க்கவே பிடிக்காது. நம்முடைய முகத்தை நாமே கண்ணாடில பார்த்தாக்கா பிடிக்கவே பிடிக்காது. நகையும் உவகையும், முகத்துல உள்ள சிரிப்பை கொல்லுது கோபம். மனதிலே உள்ள மகிழ்ச்சியை கொல்கிறது கோபம். அந்த நகையும் உவகையையும் கொல்லக்கூடிய கோபத்தை விட வேற பகை எது இருக்குது? எதுவுமே இல்லைங்கிறார் வள்ளுவர். அந்த கோபத்தை கோபத்தை கொல்லணும். கோபத்தை கொல்லாம தள்ளணும். அப்படி ஆசை, கோபம். அடுத்தது களவு. களவுன்னா என்னது? கனவுன்னா அடுத்தவங்க பொருளை நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறது, திருடணும்னு நினைக்கிறது, உழைக்க சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு களவாடணும்னு நினைக்கிறது. அந்த அது என்னதான் நம்ம திருடி திருடி உழைத்து பொருள் சேர்த்து ஒரு வாய் சோறு உண்டாலும் கூட அது உண்பது அமிர்தமா இருக்கும். ஆனா திருடிட்டு அதுல வந்து சாப்பிட்டாக்கா அது உடம்புல ஒட்டாது, அது நிலைக்கவும் செய்யாது. ஏன்னா வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். திருடுறவெல்லாம் அப்படி பெரிய ஆயிரம் கொண்டா கிடையாது. அந்த ஆக்கம்னா செல்வம். இங்க திருட்டுனால வரக்கூடிய செல்வம் வந்து அளவிருந்து வர்ற மாதிரி வரும். ஆனா கடைசியில என்னாகும், பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிப்பான் இல்லையா? அது மாதிரி கடைசியில அவனுடைய எல்லா செல்வமும் இவன் உழைத்து சம்பாதிச்சிருந்தா அதுவும் கூட சேர்ந்து போயிடுமா. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு குறள் ரொம்ப அழகா சொல்வார், நீ திருட கூட வேணாம், திருடுன்னு நினைச்சாலே தப்புன்றார். திருட கூட வேணாம், திருடன்னு நினைச்சாலே தப்புன்றார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தான் கள்வேமெனல். இன்னொருத்தன் பொருள் நம்ம திருடிக்கலாம், எடுத்துக்கலாமா அப்படின்னு நினைச்சாலே அதுவே தப்புன்னுவார். இந்த நேரத்துல எனக்கு கலைவாணர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. அதாவது கலைவாணர் வாழ்க்கையில ஒரு சரிவு வருது. அதாவது லட்சுமிகாந்தம் என்றவர் வந்து இந்த இப்ப கிசு கிசுன்னு சொல்றோமே, அது மாதிரி அந்த கால நாளிதழ்கள்ல நடிகைகளே அவங்களையும் சம்மந்தப்படுத்தி எல்லாம் எழுதுவார். தியாகராஜ பகதூர் இவரெல்லாம் சம்மந்தப்படுத்தி. அதால அவர் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை வழக்குல இவரையும் அவரையும் ஜெயில போடுறாங்க. அதுக்கப்புறம் டி.ஏ. மதுரம் வந்து வழக்காடி சொத்துக்கள் எல்லாம் வித்து மீட்டு கொண்டு வர்றாங்க. அப்போ வந்த பிறகு ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க தான் கொலையே பண்ணலையேங்க, நீங்க ஏங்க ஜெயில போயிருந்தீங்க, தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், நான் கொலை பண்ணல, இப்படி எல்லாம் பாவம் அந்த பொண்ணே நம்மள எல்லாம் நினைச்சு இவன் பேசுறானே, இவனை கொன்னா என்னன்னு மனசுல ஒரு நினைச்சேன், அதுக்குதான் அந்த தண்டனைன்னு சொன்னாராம். கொலை பண்ணல நானு, ஆனா இப்படி எல்லாம் பண்றான்னு நான் மனசுல நினைச்சேன் பாரு, அதுதான் தப்பு, அதனாலதான் அந்த தண்டனை கிடைச்சது அப்படின்னாரு. அது மாதிரி அதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தான் கள்வேமெனல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்பு, நன்றி. இந்த ஆசை, கோபம், களவு இது எல்லாத்தையும் அது வந்து அதை கொண்டாக்க அவன் வந்து பேச தெரிந்த மிருகம். அவனும் மிருகனும் ஒண்ணுதான். மிருகம் வந்து பேசாது, இவன் பேசுறான். அதான் வேறுபாடு. அது மட்டும் இல்லாம அன்பு, நன்றி, கருணை. அன்பையும் நன்றியையும் கருணையையும் கொள்பவன் மனித வடிவத்துல உள்ள தெய்வம். அன்பின் வழியது உயிர் நிறைன்னு வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா? இந்த உயிர்களினுடைய அடிப்படையே அன்புதான். அன்பு இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல உயிர்கள் வாழவே முடியாது. அன்பின் வழியது உயிர்நிலை அகுதி இலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அந்த அன்பு இல்லைன்னா அந்த மனித உயிர் வந்து உயிர் கிடையாது. அது எலும்பை தோலால் போர்த்த ஒரு கூடுதான், ஒரு நடைப்பிணம் மாதிரிதான் வச்சுங்களேன் அப்படிங்கிறாரு. நன்றி. நன்றி பத்தி நமக்கு தெரியும். என்ன ஒருவருக்கு உதவி பண்ணாக்கா அவங்க இன்னைக்கு நம்ம உதவி பண்ணோம்னாக்கா நாளைக்கு செய்வாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் உதவியே கிடையாது. என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது போல அன்பு, நன்றி, கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் அப்படிங்கிறாரு. இந்த பாட்டை ஒரு தடவை பாடிடுறேன் நானு. ரொம்ப அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல். ஆறு மனமே யாரு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, ஆறு மனமே யாரு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு, தெய்வத்தின் கட்டளை யாரு, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி, சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும், ஆறு மனமே யாரு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு.
உண்மையைச் சொல்லி நன்மையைச் செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையைச் சொல்லி நன்மையைச் செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளையாறு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளையாறு. அப்படி இந்த பாட்டு ரொம்ப அழகா கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அதுல அங்கங்க குரல் கருத்துக்களையும் பெய்திருப்பாரு. நல்லது. அடுத்தது ஒரே ஒரு நிமிடம். இன்னொரு பாட்டை உண்டு. நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போலாம். சுமை தாங்கின்ற படத்துல, அந்த படத்துல ஒரு எல்லா பாடலும் ரொம்ப நல்லா இருக்கும். மனிதன் இந்த 6 கட்டளைகளை அறிந்து வாழக்கூடிய மனிதன் என்ன பண்ணலாம்? தெய்வ நிலைக்கே உயரலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இல்லையா? அதத்தான் அடுத்து அந்த பாட்டு சொல்லுது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம். அது என்ன வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் அப்படின்னா, வாழை மரத்தினுடைய எல்லா பகுதிகளும் பிறருக்கு பயன்படும். அதனுடைய தண்டு, காய், பூ, பூ, காய், கனி, நாறு, அந்த பட்டையிலோட நார் எல்லாமே பயன்படும். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாரி வாரி வழங்கும் பொழுது அவர்கள் நம்மை புகழணும்னு சொல்லிட்டோ, அல்லது நம்மளை எல்லாரும் போற்றி புகழணும் அப்படின்னு வழங்குறது கிடையாது. ஈகைன்றதை பத்தி ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லுவார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய இன்பத்தை இவங்க எல்லாம் அறியல போல இருக்குது. அதனாலதான் தானே வச்சுக்கிட்டு கடைசியில இழந்து போறாங்க. ஏன்னு சொன்னா, செல்வம் என்பது செய்க பொருளின் வள்ளுவர் சொல்லுவாரு, செல்வத்து பயனே ஈதல். செல்வத்து பயனே பிறருக்கு கொடுக்கறது தான். இல்ல இல்ல நான் உழைச்சு சம்பாரிச்சது, நான் அவனா உழைச்சான், நான் தானே உழைச்சேன், நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்னு நீ நினைச்சீன்னா உன்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவான்றார். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே, நானே அதை அனுபவிப்பேன்னு சொன்னேன்னா தப்புன பலவே, உன்னை விட்டு தப்பிச்சு போயிடும். அதனால கையில இருக்கும் பொழுதே எல்லாருக்கும் கொடுத்துடு. ஏன்னா அதான் மிகச்சிறந்த வங்கி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வழிப்பொழின்றது வள்ளுவருடைய வாக்கு. அதாவது ஒண்ணுமே இல்லாதவனுக்குடைய அழிப்பசின்னா அழிக்கக்கூடிய உயிரே போகமான பசிய தீர்த்தேனா அதுதான் உன்னுடைய பொருளை சேர்த்து வைக்கும் இடம் அப்படிங்கிறார். அது மாதிரி அந்த மனிதன் வாரி வாரி வழங்கணும்னாக்கா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வான்மழை வழங்குது இல்லையா? கைமாறு கருதா கடப்பாடு மாறி மாட்டி என்ன ஆற்றும் கொள்ளோ உலகு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மழை வானம் நமக்கு மழையை தந்து இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களையும் வாழ்விக்குது இல்லையா? அதுக்கு நாம என்ன கைமாறு செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அதத்தான் கைமாறு கருதா கடப்பாடு மாறி மாட்டி எண்ணாற்றும் கொள்ளோ உலகுன்றார். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம். அது மாதிரி ஆகலாம். ஏன் தியாகி அப்படின்னா, அந்த வாழை மரத்தினுடைய ஆண்டு காலம் 1 ஆண்டுதான். 10 மாசம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு ஒரு ஆண்டுகள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாழை மரத்தையே அடியோட வெட்டிடுவோம். அதைத்தான் தியாகி ஆகலாம்னு எழுதியிருக்காரு. கவிஞர்கள் எழுதும் பொழுது ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு பொருள் இருக்கும், ஆழ்ந்த பொருள் இருக்கும். இன்னொரு பாடல் கூட எனக்கு ஞாபகம் வருது இந்த இடத்துல. நற்றிணை பாடல் நினைக்கிறேன் அது. அதாவது இந்த வாழை மரத்தை வெட்டிடுறாங்களேன்னு சொல்லிட்டு கீழே கன்று பார்த்து கொண்டே இருக்குதான். எல்லாவற்றையும் நம்ம அம்மா அப்பா அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன் கொடுக்குது. ஆனாலும் அந்த மரத்தை வெட்டிடுறாங்களே, அதால நம்ம வளர்ந்து கொலை தள்ளினா தானே வெட்டுவாங்க. கொலை தள்ளாம இருக்கணும் அந்த மரம் நினைக்காதான்.
அதுவும் என்ன செய்யுமா, வளர்ந்து இயல்பா கொலை தள்ளுமா. இது வந்து இயல்பான நிகழ்ச்சி. இவருடைய கற்பனையை புலவர் ஏற்றி சொல்வார். சிவபிரகாசர் சொல்வாரு, எந்தை நல்கூர்ந்தான் இறப்பார்க்கு ஈந்து என்று அவன் மைந்தர்தம் ஈகை மறுப்பரோ பைந்தொடி நின்று பயன் உதவி நில்லா அரம்பையின் கீழ் கன்றும் உதவும் கனி. அரம்பைன்னா இங்க வாழை மரத்தை குறிக்கும். என்னுடைய தந்தை தான் வந்து இது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு குலை தள்ளிட்டு அவன் உடனே எல்லாத்தையும் வெட்டி அழிஞ்சு அவனை உடனே என் கண்ணு முன்னாலே அழிச்சுட்டாங்களே, அதால நான் எதையும் தராம இருப்பேன், நான் வளர்ந்தாலும் கூட குலை தள்ளாம இருப்பேன் அப்படின்னு நினைக்காதான். அதைத்தான் எந்தை நல்கூர்ந்தான்னா வறுமை அடைந்தான், இறப்பார்க்கு ஈந்து தன்னை வளர்த்தவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வறுமை அவனே இல்லாம போயிட்டானே என்று மைந்தர்தம் ஈகை மறுப்பரோ. அதன் கீழே இருக்கிற வாழைக்கன்று தன்னுடைய செயல்ல மாறுபாடு தருமா? தராது. பைந்தொடி அழகிய பசுமையான வளையலை அணிந்த பெண்ணே, நின்று பயனுதவி நில்லா அரம்பையின் கீழ் நின்று பயன் தந்து கடைசியில இல்லாம போற அந்த வாழை மரத்தினுடைய கன்று கூட ஒரு கனியை தந்து உதவுமே தவிர உதவி பண்ணாம இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அதைத்தான் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மெழுகு தன்னை உருக்கிக்கிட்டு ஒளி வீசுது இல்லையா? அப்போ அது நினைக்கும் தன்னுடைய தன்னையே அழித்து கொண்டு பிறருக்கு உதவும் பொழுது, பிறர் மகிழும் பொழுது, பிறருடைய மகிழ்வுல காணக்கூடிய இன்பம் தான் உலகிலே உயர்ந்த இன்பம். அப்படி ஆகலாம். அப்படி ஆனாக்கா நீ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிறாரு கண்ணதாசன் இந்த பாட்டுலயும். அப்புறம் எப்படி எல்லாம் வாழலாம்? ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ள மலர்களாகலாம். ஊருக்கு வாழ்ந்தா நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப வள்ளுவருக்கு வந்து மிகப்பெரிய சிலை கன்னியாகுமரி கடல்ல வச்சிருக்காங்க இல்லையா அவங்க, இந்திய பெருங்கடல்ல. அது அந்த ஊருக்கே இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, அவர் உலகத்துக்காகவே வாழ்ந்தவர் அவர். அத போல ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலையாகலாம், உறவுக்கென்ற விரிந்த உள்ளம். தன்னுடைய செல்வருக்கு அழகு செருங்களை தாங்குதல் இல்லையா? அப்படி நம்முடைய உறவுகளை போற்றி நண்பர்களை போற்றி நாமும் உயர்ந்து நம்மை சார்ந்தவர்களை உயர்த்தி வாழ்ந்தாக்கா நம்முடைய உள்ளமே எப்படி இருக்கும்? நமக்கே ஒரு நிறைவு இருக்கும். மலர் போல இருக்கும் நம்முடைய உள்ளம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். துன்பப்படுறவங்கள பார்த்து யாரா இருந்தாலும் அவனுக்கு பார்த்து மனம் வருந்தி அவருடைய துன்பத்தை நீக்க முயலும் பொழுதுதான் அவன் என்ன பண்றான்? மனிதன் தலைவனா மாறுறான். அந்த மனசு வந்து கோவிலா மாறும். அப்படி இந்த பாட்டு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். அது எப்படி பறவை கூட்டுல மான் போய் வாழ முடியும்னா, இது வந்து ஒரு ஒரு குறியீடு தான் இது. மனசு நினைச்சாக்கா நம்மால எது வேணாலும் செய்ய முடியும். ஒரு துன்பம் வந்தாக்கா ஒண்ணும் இல்ல. நம்ம கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்துனதுக்கே பெருசா பண்ணும். ஆனா பெருசா கால்ல பெரிய காயமே ஏற்பட்டு கூட ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அனாயாசமா போவாங்க. அது துன்பம் என்பது மனசுதான். சின்ன சின்ன துன்பம் எல்லாம் எண்ண எண்ண கூடுமடா அப்படின்னு பாட்டு கவிஞரே சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல. துன்பங்கள் என்பது மனதை பொறுத்ததுதான். அதனால மனம் இருந்தால், மனம் நல்லா இருந்தாக்கா நம்மால எந்த காரியத்தையுமே செய்ய முடியும். செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அ எ அதத்தான் அழகா சொல்லுவாங்க. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். கடுகு ரொம்ப சின்னது, கடல் பெருசு. அந்த கடலையே கூட கடுகுக்குள்ள காணலாம்னு என்ன அர்த்தம்? மனதுல வரக்கூடிய எண்ணங்கள் வந்து அவ்வளவு பெருசு. எண்ணங்கள் நிறைய இருக்கும். அந்த எண்ணங்களால நம்ம உயர்ந்தோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கையும் உயரும், அடுத்தவங்க வாழ்க்கையும் உயரும். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். நம்ம உண்மைதான். இடுப்புல தூக்குறதை விட கையில தூக்குறதை விட தலை மேல வைக்கும் பொழுது நம்ம உடல் மொத்த பாரமும் சுமையை தாங்குவதால் நம்மளால அந்த சுமையாவே தெரியாது, எளிமையா தூக்கலாம். அதத்தான் இந்த அடுத்த பாட்டம் சொல்லுது. ரொம்ப அருமையான பாடல் இதுவும். இந்த உருகியோடும் மெழுகு போலன்னு அந்த வரியை படிக்கும்பொழுது இந்த ஒவ்வொரு பாடலுமே கண்ணதாசன் வந்து தன் அச்சுக்கோக்கும் பணியில 8ஆம் வகுப்பு தான் படிச்சவர்னாலும் கூட அதுல வந்து பல்வேறு நூல்களை அச்சுக்கோத்து படிச்சு படிச்சு தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டவர். அதனாலதான் நிறைய எழுதியிருப்பார். ஒரு பாட்டு ஒண்ணு வரும், பெரியோர் தம் நோய் போல் பிறர் நோய் கண்டு உள்ளம் எரியின் இழுதாவர் என்க. அதாவது பெரியவங்க என்ன பண்ணுவாங்களாம், அடுத்தவங்க துன்பப்படும் போது மனசு பொறுக்கவே மாட்டாங்களாம். எரியின் இழுதுன்னா மெழுகு, மெழுக போல உருகிடுவாங்களாம். மண்டு பிணியால் வருந்து பிற உழுப்பை கண்டு கழுழுமே கண். அது ஒரு உதாரணமா சொல்லுவார். இதுவும் நன்னெறி பாடம் தான் நினைக்கிறேன். அதாவது நம்முடைய உடம்புல எங்க அடிபட்டாலும் வலி வந்ததுனாக்கா, வலி அதிகமாச்சுன்னா கண்கள் தான் அழும். கையில அடிபட்டா கை அழாது, கால் அழாது, கண்கள் தான் அழும். அது அழகா எழுதியிருப்பாரு அவரு. பெரியோர் தம் நோய் போல் பிறர் நோய் கண்டு உள்ளம் எரியின் இழுதாவர் என்க. நெருப்புல பட்டா மெழுகு எப்படி உருகுமோ அது மாதிரி உருகுவாங்க. எப்படின்னா
மண்டு பிணியால் வருந்து பிற உறுப்பை கண்டு கழுழுமே கண்கள் எப்படி அழுகுதோ அதை போல தனக்கு துன்பம் இல்லைன்னா கூட அடுத்தவங்க துன்பத்தை பார்த்து உருகுவாங்கன்னுவாங்க. அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டையும் பாடிடுறேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். இந்த பாட்டுக்கு எத்தனையோ குரலை பொருத்தலாம் நாம. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். ஒரு பயன் மரம் ஒரு மருந்து மரம் ஒரு ஊருக்கு இருந்தாக்கா அது என்ன பண்ணும்? எல்லோருக்கும் பயன்படும். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். இப்படின்னு வள்ளுவர் அழகா இந்த பிறருக்கு உதவுறதை பத்தி அழகா சொல்லிக்கிட்டே போவாரு. அடுத்த பாடல் இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. அதாவது படகோட்டி படத்துல வரக்கூடிய பாடல் இது. இந்த உலகம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரிதான் இருக்குது. எதையும் நம்ம தேடி போக வேண்டியதில்லை. எல்லாமே நம்ம காற்று இருக்குது. வானத்துல 2 காலையில சூரியன், பகல்ல சூரியனும் இரவுல நிலவும் நமக்கு எல்லாவது தருது. காற்று, மழை எல்லாமே நமக்கு எல்லாமே நிலம் நமக்கு ஒண்ணு போட்டாக்கா 100ஆ விளைச்சு கொடுக்குது. எல்லாமே தருது. எல்லாமே இங்க இருக்குது. இதெல்லாம் யாரு கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. யாருக்காக கொடுத்தான்? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கா? கிடையாது. இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும். அப்படி அதத்தான் இயற்கை எல்லாருக்குமே கொடுக்குது. ஆனா வறுமை என்பது நிறைய பேருக்கு வறுமையில சில துன்பப்படும் பொழுது அந்த வறுமையை போல கொடியது எதுவுமே கிடையாது. அழகா சொல்லுவாங்க ஔவையார். கொடிது கொடியது கேட்கு நெடு நெடு வேலோய் கொடுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமையும்பாங்க. இளமையில வறுமை வர்றது ரொம்ப கொடுமையானது. ஏன்னா பசி வந்துச்சுனாக்கா 10ம் பறந்து போகும்னுவாங்க. தானம், தவம், கல்வி இது மாதிரி 10 வரும். அந்த 10மே பசி வந்தா பறந்து போயிடுவாங்க. அப்படி இந்த பசி வந்தா 10ம் பறந்து போகும் பொழுது வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் யாதொன்றும் நிரப்பினுள் கண்பாடு அரிதுன்னுவார். அதாவது நெருப்புல கூட படுத்து தூங்கிடலாமா. ஆனா வறுமை வரும்போது நம்மளால தூங்கவே முடியாதாம். அந்த வறுமை அவ்வளவு கொடுமையானது. ஔவையாரோட ரொம்ப அழகா இல்ல வருத்தமா சொல்லுவாங்க. வயிறை பார்த்து சொல்லுவாங்க. என்ன வயிறே இப்படி பண்றியே? இன்னைக்கு சாப்பாடு நிறைய கிடைக்குது. இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுக்கோ. 2 நாள் நாளைக்கு சாப்பாட்டையும் சேர்த்து இப்பவே சாப்பிட்டுக்கோ அப்படின்னாலும் சாப்பிட மாட்டேங்கிற. சரி இன்னைக்கு சாப்பாடு இல்ல கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் அமைதியா இருக்க மாட்டேங்கிற. துன்பு என்னை எப்போதும் உனக்காக தேடி அலைய வைக்கிறிய, வயிற்றுக்காக தேடி அலைய வைக்கிறியே இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா பாடுவாங்க. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என் நோவு அறியாய். என்னுடைய துன்பத்தை நீ தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. 2 வேளை சாப்பாடு இப்ப நிறைய சாப்பாடு கிடைக்குது. இப்பவே சாப்பிட மாட்டேங்கிற. ஒரு நாள் சாப்பாட்டை விட்டுடு, இன்னைக்கு கிடைக்கல விட்டுடுனால அமைதியா இருக்க மாட்டேங்கிற. என்னுடைய துன்பத்தை நீ அறியவே மாட்டிறியே. இடும்பைகூர் என் வயிறே, துன்பத்தை தரக்கூடிய என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது அப்படிங்கிறாங்க. ஔவையார் அவ்வளவு வருத்தமா சொல்ற அந்த பசிப்பினி எங்கேயுமே அதனால்தான் உணவு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. பசிப்பினி மருத்துவன் சொல்லுவாங்க. வள்ளல்களை பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ சேத்தோ கூர்மின் அப்படின்னு புலவர்கள் எல்லாம் கேட்டுட்டு போவாங்களாம். அந்த பசியை தித்திக்கிறது மிகப்பெரிய உதவி. அது உதவின்னு சொல்ல முடியாது. அத நமக்கு நல்லது, நம்முடைய மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் சாப்பாடு. ஏன்னா பசிதான் மத்த எல்லா பொருளையும் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு மட்டும்தான் போட்ட உடனே ஒரு களவுக்கு மேல போதும்னு சொல்லக்கூடியது உணவு ஒண்ணுதானே. அதத்தான் இந்த பாட்டுல வாலி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. மண் குடிசையா இருந்தாலும் கூட தென்றல் வராம இருக்குமா,
நிலவும் காயாது இருக்குமா? இருக்காது. அத போல மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுக்காது. மாலை நிலா ஏழையை கண்டு ஒதுங்குமா? ஒதுங்காது. உனக்காக ஒண்ணு எனக்காக ஒண்ணு இது இதயம் தெய்வம் தரல, எல்லாருக்கும் ஒன்னாதான் கொடுத்திருக்குது. ஆனா நாம தான் என்ன பண்றோம், எல்லாத்தையும் நமக்குன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. ஏன்னு சொன்னா, கிடைத்தவங்க வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாம் எல்லாத்தையும் தனக்குன்னு பிடுங்கி கொண்டதால, உழைத்தவர்கள் என்ன பண்றாங்க கடைசியில தெருவுல நிக்கிறாங்க அப்படின்னு இந்த பாட்டு சொல்லும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இப்ப நீ நீ சாப்பிட்டா போதாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? இப்படி பசியோட பலர் வாழணும்னு சொன்னாக்கா, இந்த பிறராண்ட சென்று கேட்டுதான் வாழணும்னு சொன்னா அவங்கள படைச்ச இறைவனே இல்லாம போலான்றாரு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலகியற்றான்னு சொல்லிட்டு இறைவனுக்கே ஒரு சாபம் விடுற மாதிரி வள்ளுவர் பாடுறாருன்னா, பசி துன்பம் அவ்வளவு கொடுமையானது. அதைத்தான் இந்த பாட்டுல ரொம்ப அழகா கண்ணதாசன் அதை எடுத்து பாடியிருப்பாரு. இந்த பாட்டை பாடுறேன் நானு. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். அதாவது அஹ் பொருள் வச்சுக்கிறவங்க என்ன பண்றாங்க, இல்லாதவங்க போய் கேட்கும்போது இல்லை இல்லைன்றாங்க. அவங்க பொருள் மடி நிறைய பொருள் இருக்கும், ஆனா மனசுல என்ன இருக்கும், இருள் தான் இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது இந்த இரவு என்ற நல்குரவு என்ற ஒரு அதிகாரம் இருக்குது, இரவு என்ற ஒரு அதிகாரம் இருக்குது, இரவு அச்சம் ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த 3 அதிகாரங்கள 30 குறள்களையும் அந்த வறுமை துன்பத்தை பத்தியும் அத ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல சொல்லுவார், இறப்பாரையல் இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் மின் என்று. அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் எல்லாம் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். இறப்பாரை எல்லாம் யாராண்ட போய் கேட்கிறாங்களோ, பிச்சை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இறப்பன், நீ யாராண்ட யார் கொடுப்பாங்களோ அவங்களாண்ட போய் கேளுங்க, கொடுக்கலன்னாக்கா அந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின்மின் என்று. யார் மறைக்காம கொடுப்பாங்களோ அவங்களாண்ட போய் கொடுங்க. இன்னொரு குரல் ரொம்ப அழகா செய்யும் சொல்லும். அதாவது கரப்பிலா நெஞ்சன் கடன் அறிவார் முன் நின்று இறப்பும் ஓர் ஏறு உடைத்து. கொடுக்க இல்லைன்னு சொல்லாத கொடுக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஒரு பொருளை கேட்கறதுல கூட ஒரு அழகு இருக்குதான். அதாவது இறந்து கேட்பதில் கூட ஒரு அழகு இருக்குது அப்படிங்கிறார். அப்போ பிறர் பசியை தீர்ப்பது, பிறர் தேவையை தீர்ப்பது என்பது எல்லோரும் மனிதனும் நம்மாலான உதவியை பிறருக்கு செய்வது என்பது மனித வாழ்வுடைய கடமையாகுது. அதைத்தான் இந்த பாட்டுல சொல்லுவாரு கண்ணதாசன். ரொம்ப அழகா எழுதி பொறுத்தருள்க. வாலி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்துகிறோம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அடுத்தது இப்ப நம்ம வாழ்க்கையில இன்பத்து பாலுக்கு போலாம். அதாவது முதல் குறளை இன்பத்து பால்ல முதல் குறளே அணங்குகொல் ஆய்மையில் கொல்லோ கணங்குழை மாதர்கொல் மாலுமே நெஞ்சு.
அவன் அவளை பாக்குறான். பார்த்த உடனே அவன் மனசு அவ பக்கத்துல போயிடுது. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்காளே, இவ என்ன தேவலோக பெண்ணா, அணங்குகோல் ஆய்மயில் கொள்ளோ, மயில போல இருக்காளே, மயிலோ இல்லையே, காதுல கனத்த குழையெல்லாம் தொங்குதே. அப்போ பெண் மனித பெண் தானோ அப்படின்னு முதல் குறளை ஆரம்பிப்பார் வள்ளுவர். அணங்குகொல் ஆய்மயில் கொல்லோ கணங்குழை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு. இதத்தான் கண்ணதாசன் பேசும் தெய்வம் என்ற படத்துல எழுதியிருப்பார். ஒரு தொகையறா மாதிரி வரும். ஆழியிலே பிறவாத அலை மகளோ, ஏழிசையை பயிலாத கலை மகளோ, ஊழி நடம் புரியாத மலை மகளோ, உலகத்தாய் பெற்றெடுத்த தலை மகளோ. இந்த முதல் கருள் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. அப்புறம் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடி எடுத்து கொடுத்ததோன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போகும். அடுத்தது இன்னொரு பாடல். குறுந்தொகையில ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்னன்னா, ரெண்டு பேரும் சந்திச்சு பழகிக்கும் போது பேசிக்கிறாங்க. நீ எங்கேயோ பிறந்த, நான் எங்கேயோ பிறந்தேன். உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, எங்க அப்பா யாரு உனக்கு தெரியாது. உங்க அம்மாவை பத்தி உனக்கு நீ பார்த்ததில்லை, எங்க அம்மாவையும் நான் பார்த்ததில்லை. இப்படி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்த நாம. இப்படி ஆனா இப்ப நம்முடைய மனசு என்ன ஆகி போச்சு, ரெண்டா கலந்துடுச்சு. பொறுத்தவர்களுக்கு இரண்டு அறை கலந்துடுச்சு, ரெண்டு இல்ல ஒண்ணுன்ற மாதிரி கலந்துடுச்சு. அது எப்படி இருக்குதுன்னா, வானத்துல இருந்து மழை வருது, மேகத்துல இருந்து எங்க வருது, பூமியை வந்து சேருது. மேலிருந்து வந்து பூமியை சேருது. பூமி வந்து கீழே இருக்குது. அது பட்ட உடனே ஒரு செம்மண் நிலம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிவந்த நீரா மாறி போகும். இப்போ நீருக்கு வந்து ஓடக்கூடிய குணம் உண்டு, நிலத்துக்கு வந்து வாசம் உண்டு, மண் வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா. நிலத்துக்கு வந்து திடப்பொருள் அது. ஆனா இந்த மழை நீரும் அந்த செம்மண் நிலமும் சேர்ந்த உடனே நீர் வந்து அந்த மழை மண்ணினுடைய நிறத்தை பெறுது. அப்புறம் மண்ணு வந்து நீரினுடைய ஓடக்கூடிய தன்மையை பெறுது. ரெண்டும் கலந்து செம்மையான நீரா ஓடுது. அதத்தான் அந்த பாட்டு சொல்றோம். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவேன் அப்படின்ட்டு. இதத்தான் ஒரு பாட்டு வரும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நேத்து நீ யாரோ நான் யாரோ, இன்னைக்கு பாரு நீ நானும் வேற கிடையாது. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே. பாக்குற வரைக்கும் நீ எங்கேயோ நான் எங்கேயோ இருந்தோம், பார்த்த பிறகு என் மனசுல நீ இருக்கிற, உன் மனசுல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு போகும். இதைத்தான் வந்து நலம் நலமறியாவல் உன் நலம் நலமறியாவல், நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல் கோட்டை படத்துல ஒரு பாட்டு வரும். கம்பர் கூட இதை எடுத்து ஆண்டு இருப்பார். எண்ணறு நலத்தினள் இணையல் நின்றுழி கண்ணினை கண்ணோடு நோக்கி ஒக்கி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். முதல்ல பார்வை தானே பரிமாறிப்பாங்க. அப்படி நோக்கி பார்வை பரிமாறிட்ட பிறகு அருகிய நோக்கெனும் பாசத்தார் பிணித்து ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கி இதயம் எய்தினார். ரெண்டு பேரும் ஒருவர் இதயத்துல ஒருவர் மாறிட்டாங்கன்னுவாங்க. அதத்தான் இந்த பாட்டு சொல்றது. நேற்று உன்னை நான், அடுத்த பாட்டு அதுலயே அந்த பாட்டுலயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன உன்முகம் சிவந்தா போகும். அதாவது உன்னை நான் பார்க்கும்போது, அதாவது முதல்ல கண்களை பரிமாறி மனசு
அவனுக்கும் அவளுக்கும் பிடிச்சு போகுது. இருந்தாலும் கூட பார்க்கும்பொழுது பெண்கள் எப்பவுமே நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அதத்தான் வந்து நேரா உன்ன நான் பார்க்கும்போது நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற, மண்ண பார்க்குற. நான் விண்ண பார்க்கும்போது நீ என்ன பார்க்குறியே, நேரா பார்த்தா என்னன்னு கேட்கிற மாரி வாலி எழுதியிருப்பாரு. இதுக்கு வள்ளுவர் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. "யான் நோக்குங் காலை நிலம் நோக்கும், யான் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்." நான் பார்க்கிறம்போது நிலத்த பார்க்குறாங்க. நான் பார்க்காதம்போது என்ன பார்த்து மெல்ல சிரிக்கிறா. "யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்." அப்படிங்கிறாரு. அ நேரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தொடரலாமாப்பா? ஆமா, தொடருங்கம்மா. நன்றி. நல்லதுப்பா, நல்லது. நன்றி. அடுத்தது அந்த பாட்டுலயே வரும். "பாவை உன் முகத்தை கண்டேன், தாமரை மலரை கண்டேன். பாவை உன் முகத்தை கண்டேன், தாமரை மலரை கண்டேன். கோவை போல் இதழை கண்டேன், குங்கும சிமிழை கண்டேன். வந்ததோ கனவோ என்று வாடினேன் தனியே நின்று. வண்டு போல் வந்தாய் இன்று, மயங்கினேன் உன்னைக் கண்டு." இந்த பாட்டுலயும் பொதுவாவே பெண்களுடைய முகத்தை, கண்களை எல்லாம் மலருக்கு ஒப்பிடுறது இயல்பு. இயற்கை. "காணில் காணில் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும், மானிழை கண் ஒவ்வேம்" என்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, "மலர்காணின் மையாத்தி நெஞ்சே." பூவ பார்க்கும்போதெல்லாம் அவள நெனச்சுக்கிறியே. எந்த பூவ பார்த்தாலும் அது அவ முகமா இருக்குது. அவ அவ கண்ணு மாரி இருக்குதுன்னு நெனச்சுக்கிறியே. எல்லா பூவையும் பார்க்கிறியே. அது அப்படி நினைக்காத நீ. ஏன்னா அந்த பூக்கள் வந்து எல்லோரும் பார்க்கிற மாரி பூத்து இருக்குது. ஆனா என்னுடைய தலைவி வந்து இப்படி எல்லோரும் பார்க்கிற மாரி இருக்க மாட்டா. அப்படின்ற மாரி மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பொறுத்தருள்க. மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள் என்னுடைய தலைவி வந்து எல்லோரும் பலர் காணும் பூ ஒக்கும் என்று. எல்லாரும் பார்க்கிற பூ மாரி என்னோட தலைவி இருப்பான்னு நினைக்கிறியே. என்னே உன்னுடைய பேதமை அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இந்த பாட்டு வரும். அடுத்தது இன்னும் ஒரு பாட்டோட முடிச்சுக்கிறேன். நம்ம நம்முடைய இந்த உலகத்துல நாம பெறக்கூடிய செல்வங்கள் பல. அதுல முக்கியமான செல்வம் குழந்தை செல்வம். வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு வேணும்னு சொன்னா, நம்ம வளர்றோம், படிக்கிறோம். படிச்ச உடனே நல்லா தேர்ச்சி பெறணும் ஒரு இலக்கு. அதுக்கப்புறம் வாழணும். ஒரு வேலை வரணும். அதுக்கப்புறம் ஒரு இலக்குன்னு சொல்லும்பொழுது, நல்ல குழந்தைகளை பெற்று, அவர்களை வளர்த்து, ஆளாக்கி, தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யணுன்றது ஒரு இலக்கு இல்லையா? இந்த இனத்தை தான் பிறந்த இனத்தை விருத்தி செய்யறது எல்லா உயிர்களுக்குமே அ பறவை, விலங்கு, புல், பூச்சி, புழு எல்லாத்துக்குமே இருக்குது அது. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் பேருன்றது ரொம்ப சிறந்த செல்வம். அதனால தான் வள்ளுவர் சொல்லுவாரு, "பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறன்னு" சொல்லுவாரு. புறநானூற்றுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும். "படைப்பு பல படைத்து உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும், இட்டும், தொட்டும், தவ்வியும், துழந்தும், நெய்யுறு அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும், அ மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தான் வாழும் நாளேன்னு" சொல்லும். அதாவது இந்த குழந்தை மேல தவழறது, போறது, வர்றது, உணவு வந்து நம்ம சாப்பிடும்போது சிந்திக்கிட்டு சாப்பிடுறது, ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு அழகு இல்லையா? அதத்தான் இந்த மக்கள் பேர் என்ற அதிகாரத்துல வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். "பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட் பேர் அல்ல பிறன்னு" சொன்னார் இல்லையா? அது இல்லாம ஒரு நிமிடம் எடுத்துக்கிறேன் நானு. பேச்சு வேகத்துல கொஞ்சம் தடையாயிடுச்சு. ம். சில அந்த குழந்தைகள பார்க்கும்பொழுது, அந்த அவங்களுடைய சொற்கள் எப்படி இருக்குமா, அந்த மழலை சொல். "அமிழ்தினும் பொறுத்தருள்க. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்." தன்னுடைய குழலையில மழலை சொல்ல கேட்காதவங்க தான் ஆஹா எவ்வளவு அழகா புல்லாங்குழல் வாசிக்கிறான், எவ்வளவு அழகா யாழ் வாசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களாம். அவங்க யாரு? மழலை சொல்ல கேட்காதவங்க தான். அ அதே போலதான் அ "அமிழ்தினும் ஆத்த இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய நம்ம குழந்தைங்க நம்ம கையால அழுக்கு கையா இருந்தா கூட அதுக்கு வந்து சாப்பாட்டுல கைய வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது அவ்வளவு இனிமையா இருக்கும்" அப்படிம்பாங்க. அந்த மழலை செல்வம் என்பது அவ்வளவு நம்ம மனதையும், உடலையும் அந்த குழந்தையுடைய மெல்லுடலை தொடுவது சுகம். அது மெல்ல அணைப்பது சுகம். ஒவ்வொன்றுமே தனிப்பட்ட சுகம். குழந்தை வளர்ந்த பிறகுதான் சுகம்ன்னு கிடையாது. அந்த குழந்தைய கருவுல சுமக்கிறா இல்லையா தாய், அவ கருவுல சுமக்கும் பொழுதே அவளுக்குள்ள அவ்வளவு அளப்பரிய சுகம் இருக்கும். அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்ட பாடிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புறேன். அவ மனசுக்குள்ள அந்த குழந்தை எப்படியெல்லாம் பிறக்கும்னு நினைக்கிறா.
பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். பூ போல பிறக்கும். அந்த குழந்தை எப்படி இருக்குமா? பூ மாதிரிதான் இருக்கும். உண்மையிலே குழந்தைகள் பூ மாதிரிதான் இருக்கும். பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். அப்புறம் அந்த குழந்தை அந்த அந்த குழந்தைய பத்தி ரொம்ப அழகா பாட்டுல வரும். மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிர் ஒன்றும் இல்லை. ஏன் மலர் போல சிரிக்கின்ற பிள்ளைன்னா, கவிமணி ஒரு பாட்டுல எழுதியிருப்பார். பூக்களை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். பூக்கள் நாம் பார்க்கும் போதும் சிரிக்கும், பறிக்கும் போதும் சிரிக்கும், தொடுக்கும் போதும் சிரிக்கும், அவை சிரித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னுட்டு. அது மாதிரி குழந்தைகள் யாரை பார்த்தாலும் சிரிக்கும். நல்லவங்க, கெட்டவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க ஒண்ணுமே தெரியாது. அதான் மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிர் ஒன்றும் இல்லை, மடி மீது தவழ்கின்ற முல்லை, மழலை சொல் இன்பத்தின் எல்லை. அதை விட அது இன்னொரு சரணம் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை உதைக்கிறது அதெல்லாம் பார்க்கும் பொழுது, உள்ளாடும் உயிர் ஒன்று கண்டேன், அவன் உருவத்தை நான் என்று காண்பேன். உள்ளாடும் உயிர் ஒன்று கண்டேன், அவன் உருவத்தை நான் என்று காண்பேன். தள்ளாடி வருவான், தனியாத இன்பத்தை தருவான் அப்படின்னு இந்த மழலை சொல்லுது. எத்தனையோ பாட்டு இருக்குது. அள்ளி தண்டு காலெடுத்து அடிமேல் அடி எடுத்து, சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்குது. நன்றி. எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிடுச்சு. அவையினர் அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவரை பத்தி நான் ஒரு வள்ளுவ மாலைன்னு சொல்ல முடியாது. அதை பத்தி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். அந்த பாட்டை பாடிட்டு இந்த அவையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரே ஒரு நிமிடம் அந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் நான். வள்ளுவர் தந்த குறள் அமுதம். வேகத்துல பாட்டே மறந்து போயிடுச்சு. அந்த பாட்டு மட்டும் ஒரே ஒரு நிமிடம் இருங்க, எடுத்துக்கிறேன் நானு. ஒரு தொழில்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. அந்த ராகத்திலே நான் பாட்டை எழுதியிருப்பேன். அந்த பாட்டை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. வள்ளுவன் குறளோ இனிமை, அவன் வாய்மொழி ஒவ்வொன்றும் புதுமை. வள்ளுவன் குறளோ இனிமை, அவன் வாய்மொழி ஒவ்வொன்றும் புதுமை. செந்தமிழ் நிலத்தில் சிந்தனை விதைகளை தூவிய விதமோ புதுமை. உலக வாழ்க்கை என்ன, அதன் உள்ளார்ந்த நீதி என்ன, பலவாம் செய்திகளை அவன் பாங்காய் தந்ததென்ன. வள்ளுவன் குறளோ இனிமை, அவன் வாய்மொழி ஒவ்வொன்றும் அருமை. அன்பும் பண்பும் அவனியை ஆளும் என்பதை அழகாய் எடுத்துரைத்தான். நண்பெனும் பண்பால் நானிலம் உயரும் என்பதை நயமாய் விரித்துரைத்தான். கருவியாய் அறிவு தன்னை கண்டவன் இவனன்றோ, பெரியோன் இவன் பெருமை பேசிட முடிவதொன்றோ. வள்ளுவன் குறளோ இனிமை,
அவன் வாய்மொழி ஒவ்வொன்றும் புதுமை. பெரியவர் தமையே பேணிக் கொளலே பெருமையை வாழ்வில் சேர்க்கும் என்றான். சிறியோர் தொடர்பு சிந்தையில் புகாமல் செய்வதே நலம் சேர்க்கும் என்றான். உள்ளம் உயர்ந்திடவே உயர்வு பெருகும் என்றான். வள்ளல் அவன் கருணை வள்ளல் அவன் உரையை மறுக்க வழி உளதோ. வள்ளுவன் குரலோ இனிமை அவன் வாய்மொழி ஒவ்வொன்றும் அருமை. செந்தமிழ் நிலத்தின் சிந்தனை விதைகளை தூவிய விதமோ புதுமை. நன்றி நன்றி. அவைக்கு நன்றி. வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. புதுசா எதையும் நான் சொல்லல, எனக்கு தெரிஞ்சது சொல்லிருக்கேன். உங்களுக்கு நினைவூட்டலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றிப்பா. வணக்கம். மிக்க நன்றிங்க புலவர் ராணி அம்மா. மிகவும் சிறப்பாக திரைப்பட பாடல்கள், அதுல திருக்குறள், இப்படி பல சங்க இலக்கிய பாடல்கள், இப்படி பலவற்றையும் எடுத்துக்காட்டி எதை எப்படி எப்படி கையாண்டிருக்காங்க திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. முதல்ல ஆறு மனமே ஆறு அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் இருந்து என்னென்ன திருக்குறள்ல இருந்ததுங்கிறதையும் சொன்னீங்க. நம்ம எண்ணம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கறத அந்த 6 கட்டளைகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி அப்படிங்கிறது. நாணயத்திற்கு இருபுறம் இருப்பது போல நமக்கு இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கு. அந்த இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பம் இது ரெண்டையுமே பாக்குறதுதான் இறைவன் வகுத்த நியதி. அதே மாதிரி கனவுல கூட மற்றவர்களுக்கு துன்பமே நினைக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது திருக்குறள்ல இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படிங்கிறதுதான். பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்த்த நன்மை பயக்கும் அந்த திருக்குறளா இருக்கட்டும். நம்மளுடைய நிலை உயரும் போது நமக்கு பணிவு வரணும் அப்படிங்கிறத, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அப்படிங்கிறது மாதிரி நிறைய திருக்குறள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிற ஒரு திருக்குறள்ல இருந்து அந்த சில வரிகளை நம்ம பார்க்கலாம். அதேதான் தாய்மானவர் சொல்றாரு, மனிதனின் ஆசைக்கு ஒரு அளவே இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு மனிதனுக்கு ஒரு நிலம் முழுக்க உனக்கு சொந்தம் அப்படின்னா 3ல் 1 பகுதி தானே நிலம், அந்த 2 பகுதி நீர் இருக்கே அது எனக்கு சொந்தமில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆசை உள்ளவன் தான் மனிதன். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அப்படிங்கிறாரு. சினம் அப்படிங்கறத சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும் அப்படிங்கிற ஒரு திருக்குறளா இருக்கட்டும். களவு பற்றியும் குறள்கள் நிறைய இருக்கு. களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும் அப்படிங்கிற திருக்குறளும் இருக்கு. இப்படி பல குறள்களும் இருக்கு. கொலை பண்றது அப்படிங்கிறது ஒரு குற்றமா அப்படின்னா அதையும் தாண்டி கொலை பண்ற நினைப்பதே ஒரு குத்தம் தான் அப்படிங்கிறத தியாகராஜ பாகவதர் அவருடைய வாழ்க்கையில இருந்து சொன்னாங்க. அன்பு நன்றி கருணை இதெல்லாம் அடுத்த பாடல்ல சொன்னாங்க. அன்பு நன்றி கருணை கொண்டவன் எல்லாம் மனித வடிவத்துல தெய்வமாக மாற முடியும் அப்படிங்கிறதும், அன்பின் வழியது உயர்நிலை. இந்த வரிகள் எல்லாம் சுமைதாங்கி அப்படிங்கிற படத்துல வர மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த பாடலுக்காக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறது. வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. அது கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு அப்படிங்கிற திருக்குறளும் நற்றிணையில வருது. ஒரு வாழை மரம் அப்படிங்கிறது ஒரு குலை தள்ளுவது இயற்கை தான், ஆனா அதை அழகா பாடலாக நற்றிணை பாடல்லையும் சொல்லியிருக்காங்க. ஊருக்கெல்லாம் உழைக்கும் நெஞ்சம் அது சிலைகளமாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகும் அப்படிங்கிறதும் பாடல் ரொம்ப அருமையா அந்த பாடல்களையும் பாடி அதுல என்னென்ன திருக்குறள் பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் அழகா எடுத்து சொன்னாங்க. அடுத்த பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, நெருப்புல கூட நம்ம படுத்து தூங்கலாம், ஆனா வறுமை இருந்தா தூங்க முடியாது. அது அவ்வை சொல்லியிருக்காங்க. வயிறு 2 நாள் சாப்பிடாம
2 நாள் சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட முடியுமான்னா, வயிறு அப்படி சாப்பிட முடியாது வயித்துல. அதே மாதிரி வயிறு சும்மா இரு அப்படின்னா, சும்மா இருக்குமானாலும் இருக்காது. அந்த அளவுக்கு மிகவும் அந்த பசிப்பினி அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அதையும் அ தீர்க்கிறதுக்காக நம்ம யார்கிட்ட வேணாலும் இறந்து பொருளை கேட்கலாம். அதிலேயும் அழகு இருக்குது. அந்த பசியை தீர்ப்பதற்காக இறந்து கேட்பதிலும் அழகு இருக்குது அப்படிங்கிறதையும் திருக்குறள்ல நிறைய அம் சொல்லியிருக்காரு. அது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளையும் அம்மா அழகா பாடி, அதுல இருக்க பொருள் அந்த பாடல்களுக்குரிய விளக்கமும் ரொம்ப அழகா கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் ஒரு சில வரிகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. "அழகு தெய்வம் மெல்ல மெல்ல" அப்படிங்கிற ஒரு பாடல். அது திருக்குறள்ல வர "அணங்குகொள் ஆய்மயில் கொல்லோ கனங்குழை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு" அப்படிங்கிற ஒரு பாடல். அதேபோல "யாயும் யாயும் யாராகிறோ" அப்படிங்கிற ஒரு குறுந்தொகை பாடல். அதிலிருந்து வந்த திரைப்பட பாடல்னு சொன்னா, "நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ" அப்படிங்கிற ஒரு பாடல். அதுக்கப்புறம் "நலம் நலமறிய ஆவல்" அப்படிங்கிற ஒரு பாடல். "உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே" அப்படிங்கிற ஒரு பாடல்ல "யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்" அப்படிங்கிற ஒரு திருக்குறளையும் சொன்னாங்க. அது மாதிரி பூ போல பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல். அதுல "மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை மழலை சொல் இன்பத்தின் எல்லை" அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுவும் திருவள்ளுவரும் நிறைய சொல்லியிருக்காரு. வள்ளுவரன் குறள்ல இருந்தும் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய திருக்குறள்கள், திரை இசை பாடல்கள்ல இருந்து நம்ம எப்படி கையாள முடியுது, அதே மாதிரி நற்றிணை பாடல், குறுந்தொகை பாடல் இப்படி நிறைய பாடல்களையும் எடுத்துக்காட்டி ரொம்ப அழகா அத கனெக்ட் பண்ணி காமிச்சது ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததும்மா. நம்ம பாடல் வரிகள மட்டுமே கேட்டிருக்கோம். அது எங்கெங்க இருந்தெல்லாம் கையாளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்கம்மா. அதே மாதிரி ஒரு பாடலையும் பாடுனாங்க. "வள்ளுவன் குரலோ இனிமை" அப்படிங்கிற ஒரு பாமாலையும் பாடுனாங்க. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. ஒரு புதிய பார்வை திரைப்பட பாடல்கள பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு குடுத்தீங்க. மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபயிலும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய புலவர் ராணி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறையாசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. அனைவருக்கும் நன்றி. அம்மா ராணி அம்மா
அவங்க இன்னைக்கு நமக்கு நிறைய 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 கருத்துக்களை எடுத்து சொன்னீங்கம்மா. நீங்க பாடிய அந்த பாடல்களும் மிக அருமை, அற்புதம். திருக்குறள் இந்த பாட்டை பாடிட்டு அந்த திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிய கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப அருமையம்மா. ம், வாலி எழுதிய பாட்டு சொன்னீங்க, கண்ணதாசன் பாடிய பாட்டை சொன்னீங்க, மற்றும் நிறைய அந்த பாட்டெல்லாம் அந்த காலத்து பாட்டு எப்படி நம்ம மனசுல நின்ன அந்த வார்த்தைகள் பாருங்களேன், ஒவ்வொன்றும் அம்மா சொல்லும் பொழுது அதுல எவ்வளோ பெரிய அரிய கருத்துக்கள்லாம் இருக்குன்னு அதெல்லாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த காலை பொழுதுல இந்த மேடையில வந்து நமக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வள்ளல் ராணி அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. கவிஞர் கண்ணதாசன் வரிகளே அருமையாக எடுத்து பாடி அந்த கருத்துக்களை எடுத்து கூறிய விதம் அருமை அருமை அம்மா. கவிஞர் வாலி அவர்கள் கூறிய இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். அதுதான் நம்ம நாட்டுல நிறைய பேர்கிட்ட நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த தளத்துல வர்ற ஒவ்வொருத்தவங்களும் நம்ம செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் சொன்னீங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அதாங்கம்மா உண்மை. நம்ம வாழ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் செய்யணும்னு தான் அந்த இயற்கையை நமக்கு பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கு. கருத்துகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் அந்த காலத்துல திருவள்ளுவர் எழுதிய எல்லா கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா அந்த முடிவுல என்ன வரும்னா, நமக்கு இருக்கிறத நம்மளால முடிஞ்சதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து தான் அந்த நாளடைவில் அந்த முடிவுல வரும். இந்த இறைநிலை நமக்கு மட்டும் கொடு இல்லைம்மா, ஊருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை நாம் புரிந்து நடைபோடுவோம் என்று நடைபோட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குரலமுதம் பாடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. இப்ப நீங்க எவ்வளவு பாட்டு பாடுனீங்க, உங்களுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன். என்னவென்று சொல்வதம்மா ராணி அம்மா பாட்டுக்கலை, சொல்ல மொழி இல்லை அம்மா அவர் பேசுகின்ற வார்த்தைகளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. நன்றிகள் அம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்க அம்மா. அருமையா பாட்டாவே பாடி உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் தம்பி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ராணி அம்மா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அறம் சார்ந்தாகட்டும், காதல், அதே போல குழந்தை கருவில் இருக்கிற குழந்தைய எப்படி ஒரு பெண் பாராட்டுவா, அது போல அறம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆன்மீகம், அது மாதிரி எல்லா விஷயத்துலயுமே அம்மா பாடல் வரிகளோடையும் சரி, புறநானூறு பாடல், திருக்குறள்ல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டு பண்ணாங்க. எடுத்துக்காட்டா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியல. அம்மா அந்த அளவுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதுல வறுமையை பத்தி சொன்னதும் சரி, அதே போல நம்மளுக்கு ஒரே ஒரு இந்த ஒரு உணர்வு இருந்தாவே போதும். யாரு கேக்குறாங்களோ நம்மளுக்கு இருக்கையில கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வும் அந்த நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அது நம்ம பேங்க் அக்கவுண்ட் எங்க போனாலும் இந்த இருக்க வேண்டிய ஒரே பேங்க் அக்கவுண்ட் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அது நம்ம கிட்ட இருந்தா நிச்சயமா உதவணுங்கிற அந்த அறமாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுவும் அம்மா குரல்ல பாடல கேட்கல அப்படியே ரொம்ப மனமகிழ்ச்சியோட ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டும். மிக்க மிக்க நன்றிங்கம்மா. இது திரை இசை மட்டும் இல்ல, ஒரு இலக்கியம் சார்ந்து அது போல நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. விஜயகுமாரி அம்மா உங்க மைக் மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி. விந்தியாகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ராணியம்மா இன்னைக்கு அருமையான பல கருத்துக்களை சொன்னாங்க. திருக்குறள்ல இருந்து மிக மிக உன்னதமான திருக்குறளை சொல்லிட்டு திரைப்படத்தில் அது எப்படியெல்லாம் பதிவாயிருக்கு அப்படின்றத பாடியும் காமிச்சாங்க. அருமையான நிகழ்வு அம்மா. காலை பொழுதில் நல்ல நல்ல கருத்துக்களை, வாழ்வியலுக்கான நல்ல செய்திகளை நாங்கள் அறிந்து கொண்டோம் அம்மா. நன்றியம்மா, நன்றியம்மா, நன்றியம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா தமிழம்மா ராணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அம்மாவுக்கான ஒரு இசை மாலை. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய், ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய். இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய். என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். ஏற்றம் கொண்டே நெஞ்சில் ஆக்கம் தந்தாய், ஏற்றம் கொண்டே நெஞ்சில் ஆக்கம் தந்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே செய்வார் நன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. ஒன்றே செய்வார் நன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. துன்பத்தில் இன்பமும் இன்பத்தில் துன்பமும் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே செய்வார் நன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே, ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே, ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் இன்ப தேரிலே, பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே.
ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார் நாளை உலகின் பாதை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததேன் வடிவம் மட்டும் வாழ்வதேன். வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததேன் வடிவம் மட்டும் வாழ்வதேன். இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா. இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா. காலம் போகும் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அம்மா தமிழம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அருமையான பாடல்கள் வழக்கம் போல ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி. ஜெய்சங்கர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அம்மா. குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு இலங்கை வானொலியின் அந்த கூட்டுறவு ஸ்தாபனம் அந்த ஒளிபரப்பை கேட்ட மாதிரி இருந்தது. சின்ன வயசுல டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஒரு டைம் மிஷின்ல ரொம்ப அழகு. எப்படி சொல்றதுனே தெரியவே இல்லை. அம்மா விஜய் அம்மா சொன்னாங்க, அருட்பேராற்றல் நம்மளை சுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை சுத்தி பாடல்களை தான் இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சின்ன வயசுல கேட்ட பாடல்கள்லாம் திருப்பியும் ரீகால் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம். பட் புலவர் அம்மா அவங்க பேசும்போது ஒரு விஷயம் நான் கொஞ்சம் சங்கடப்பட்டேன். புலவர் அம்மா கிளாஸ் இல்லாம இல்லையே அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஒரு ஒரு குரல்ல திரையிசை பாடலோட பொருத்தி பார்க்கும்போது அந்த குரல் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம், பல சச்சரவுகளுக்கு காரணமான இருக்க விஷயம், என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்கிறவங்க மெத்தட்ல தான் அது இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது. ஸோ அந்த புரிதல்ல ஒரு கோளாறுகள்லாம் பல பிரச்சனைகள் காரணமா இருக்குது. இந்த புரிதல்கள்ல இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு திருக்குறள் படிக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். பட் அது ஒரு நம்ம நடைமுறையில இருக்கிற திரைப்படல் பாடலோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது ஈஸியா புரிந்து கொள்ளப்படுது. ஸோ இந்த மாதிரிதான் இந்த குரலுக்கு இதான் ரிலவெண்டான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மனசுல நல்லா பதியும். ஸோ அதன் மூலம் நம்ம குரல் நிறைய படிக்கணுன்ற ஆர்வமும் தூண்டும். எதுவும் புரிஞ்சிட்டாலும் நம்ம நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ரிலவன்ஸை கீப் அப் பண்ணும்போது அதோடைய புரிதல் ரொம்ப நல்லா இருக்குது. மிக அருமையான ஒரு ஆய்வு, ஒரு அந்த விஷயம் அம்மா சொன்னாங்க பேசும்போதே. நான் பகிர்றேன் அப்படின்றாங்க. பட் எதை பகிரணும் அப்படின்ற விஷயத்திலே பார்க்கும்போது இது ஒரு மிக சரியான பகிர்வு. எனக்கு கிடைச்ச அந்த ஆனந்தத்தை நான் எல்லாத்துக்கும் பகிர்றேன் அப்படின்ற மாதிரி ராணி அம்மா சொல்லியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லான விஷயம். ராமச்சந்திரன் ஐயா வேற அழகான பாடல்கள் எல்லாம் பாடி நல்ல கணீர் குரல் ஐயா உங்களுக்கு. அந்த ராணி அம்மாவுடைய பேச்சுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டாரு. மிக அருமை, மிக அருமை. இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் பொருளை நம்மளுடைய நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயத்துல எதெல்லாம் வச்சிருந்தோம்னா அது ஈஸியா நடைமுறைப்படுத்த முடியும், நல்லா புரிந்து கொள்ளப்படும் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிற சரித்திரம் படைப்பும் குழுவிற்கு மிக மனமு வந்த பாராட்டுகள். நன்றிம்மா, நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அருள் சேவியர் சார். நித்யா தேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நல்ல முப்பால் அப்படின்னு அழைக்கக்கூடிய திருக்குறள்ல தெய்வ புலவரான திருவள்ளுவரை திரை இசையில அழகா பொருத்தி பார்த்திருக்காங்க.
எனக்குமே சின்ன வயசுல ஒரு பாடல் கேட்ட நினைவு இருக்கு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருத்தி ஒருவனை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? காதல். இந்த விஷயங்கள் அந்த கடைசியா அந்த காதலனுடன் செல்லும் வழி அப்படின்னு அங்க அழகான வரிகளை அந்த கவிஞர் போட்டிருப்பாரு. நான் அத தமிழ் துறையில பயின்ற என தங்கை சொல்லும் பொழுது அது உடன்போக்கு அப்படின்ற அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. ஏன்னா களவியல் கற்பியல் அப்படின்ற இயல்கள்ல இந்த களவியல் அந்த இடத்துல வரும். அதை சிறப்பா அங்க கொண்டு போவாரு. நானும் பார்த்திருக்கேன். ஏன்னா இது வாழ்வியல் பொதுமறைன்னு சொல்லும் பொழுது எந்த பாடல்ல தான் பொருந்தாம இருக்க போகுது அப்படின்ற பொருத்தப்பாட யோசித்து பார்த்ததுண்டு. அப்படி ஒரு நல்ல ஒரு தகவல்களை நிறைய இடையில தான் ஒரு இணைய சிக்கல். மற்றபடி சிறப்பா அம்மா சொல்லி சென்ற விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. காலை நேரத்துல நான் உங்களுக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி கூட அழைப்பு விடுத்திருந்தேம்மா. இதே தலைப்புல எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. திரை இசை திரைப்படங்கள்ல திருவள்ளுவத்தோட அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு கேட்கணுன்ற ஒரு கேள்விதான். ஆனா அதே தலைப்புல இன்னைக்கு நீங்க பேசுறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு உள்ளார்ந்த தேவை எப்படி இங்க பிரபஞ்சத்துல ஒழிச்சு ராணி அம்மாவோட திருவாய்களால இங்க மலருது அப்படின் போது எனக்கு ஒரு ஆச்சரியம் மிகுந்ததா இருக்கு. எல்லா வல்ல இறைவன் நமக்கு அதுக்கான வாய்ப்பு தந்திருக்காருங்க. உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறேம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. மென்மேலும் வளர்க. நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. கவிதா ஜீவா, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் கற்பகவள்ளி, வணக்கம் ஆரோக்கியபுரட்டோ சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த பாட்டப்போ தான் ஜாயின் பண்ண முடிஞ்சதுனால நாங்கள் தினமும் ராணியம்மாவோட திரை இசையும் திருவள்ளுவரும் தலைப்பில் ஒரு பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது ஒரு தொகுப்பாக இங்கே கேட்ட மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ராணிமா இப்போ அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா, வள்ளுவ பாமாலை, அது மாதிரி 2-3 பாடல்கள் எழுதியிருக்காங்க. வகுப்பறை பாடல்கள் நிறைய அவங்க சினிமா பாடல் வடிவில் வகுப்பறை பாடல்களை எழுதி இலக்கணம் சொல்லி கொடுக்கறது, சமூக சிந்தனை, தலைவர்களை பற்றி எழுதியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பன்முக திறமைகளுக்கு சொந்தக்காரங்க ராணிமா. நன்றி. அவங்க திறமைகள் ஒன்றுன்னா இங்கே ஷோகேஸ் பண்ணுறதுல நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் அவை ஹெல்ப் பண்ணுதுங்கும்போது அது ரொம்ப நாங்கள் எல்லாருமே நன்றியோட அதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி உங்கள் அனைவருக்கும். ரொம்ப சிறப்பாக இருந்தது ராணிமா. நான் பாதி தான் கேட்க முடிஞ்சது, ரீப்ளேயில் நான் கேட்குறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க கவிதா. நீண்ட நாள் கழித்து உங்களுடைய குரலை கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார், வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ராணியம்மா அவர்களுடைய குரலும் அருமை, அவங்க சொன்ன குரலும் அருமை. அவ்வளவு பாடல், அந்த பாடல்கள்ல உள்ள அர்த்தம் இந்த குரலோடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது சிறப்பா இருந்தது. அவங்க தொடக்கத்திலே அந்த அதிகார வரிசையை அழகா சொன்னாங்க. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீட்டார் பெருமை, அறநொழி, தொழில் வாழ்க்கை, வாழ்க்கை துணை, மக்கட்பேர், அன்புரிமை, அப்படியே சொல்லிக்கிட்டே கடைசியில புகழ்ல முடிச்சாங்க. அந்த புகழ் இல்லாத மனிதன் எவனும் இருக்க மாட்டான். அந்த புகழை எல்லாருமே வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த பாடலோட பொருத்தி அந்த அருமையா அந்த அந்த பாடலோட முழு அர்த்தத்தையும் இந்த குரல் வழியா சொல்லும் பொழுது நல்ல உணரப்படுகிறது. அந்த பாடலோட அந்த எழுதிய வரிகள் அவ்வளவு அர்த்தமுள்ளதாக, 6 மனமே 6 அந்த பாட்டை மேலோட்டமா கேட்ட மாதிரி தான் இருந்தது. பட் குரலோட இவங்க சொல்லும் பொழுது அந்த பாட்டு இவ்வளவு உயர்வா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்றியது.
அந்த அளவுக்கு அம்மாவோட அஹ், உரை வந்து அவ்வளவு சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கலாமா. அழகா சொன்னீங்க. இந்த இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம், அவ்வளவுதான். ஒரு ஒரு உடல், அவ்வளவுதான். ஆனா இங்க இயற்கை வந்து நமக்கு அள்ளி கொடுத்துருக்கு. நீர், நிலம், காற்று, அந்த ஆகாயங்கிற மாதிரி எல்லாமே நம்ம இன்னொரு கொடுக்கப்பட்டதுதான். அதனால நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுப்போம். ஆஹ் அந்த அழகான அந்த பாடல்கள்ல வழியா அதை சொன்னீங்க. இருக்கிறத வந்து நம்ம வச்சுக்கிட்டு செல்வம் செல்வம் செல்வம்னு வச்சுட்டா அது செல்வோம் சென்று போய்விடும். அதை நம்ம நம்ம அதை வந்து இன்னொருத்தவங்க கொடுத்தா தான் அது நமக்கு பெறதுக்கு தகுதியான ஒரு ஆளா நம்ம இருப்போம். அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல கருத்துக்கள். எண்ணம் நல்லா இருக்கணும், அன்பு செய்யணும், மக்கள் செல்வங்களை எப்படி ரசிக்கணும், வாழ்க்கை துணை எப்படி, அந்த எல்லா முப்பாலையும் நீங்க கொண்டு வந்தீங்க. அருமையா இருந்துச்சுங்கம்மா. உங்க திருக்குறளோடு திரை இசைங்கிற அந்த தலைப்புல அருமையான கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல எண்ணங்களை வளர்க்குற ஒரு கருத்துக்களும் அருமையா சொன்னீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்களம்மா. நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. காசி ஆறுமுகம், வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ராணியம்மா அவர்களோட உரை வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. அது திரையிசை பாடல்கள்ல இருந்து இலக்கியங்கள்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க என்று ஒரு ஆய்வு உரை மாதிரி அது இருந்தது. நான் வந்து ஒரு 6:45க்கு தான் 6:40க்கு தான் அந்த வாக்கில் தான் உள்ளே வர முடிஞ்சது. ஆனால் ஒரு 20 நிமிஷம் தானே இருக்குது அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு வந்தேன். ஆனால் கூடுதல் ஒரு விருந்தாக இன்னைக்கு இருந்தது. ஏன்னா திரை இசை பாடல்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா பேசிக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றா ஞாபகம் வர 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 நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி அம்மாவோட உரையும் 7 7:15 வரைக்கும் போயிட்டு இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த அந்த வாழையை பற்றி, அந்த வாழையோட தியாகத்தை பற்றி அவங்க சொல்லியிருந்த அந்த உதாரணம், அது நற்றிணை பாடலில், நன்னெறி பாடலில் எப்படி வந்தது, ஏன் வந்து வாழையை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது, அந்த வாழையை வந்து தியாகத்துக்கு எதுக்கு ஒப்பிடுறோம் அப்படிங்கிற அந்த அந்த பாடலை சொல்லியிருந்தாங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், எப்பவும் தெய்வமாகுவான் அப்படின்ட்டு. ஏன்னா தன்னோட அதை பார்த்துட்டு வளர்ற மற்ற வாழை கூட வந்து வாழையை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்காம அதுவும் சேர்ந்து கொடுக்குது அப்படிங்கிறது, என்ன ஒரு ஈகை மனம் கொண்டவரோட குழந்தைகளும் வந்து அதே பண்போட தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த பாடல் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கம்பராமாயணத்துலேருந்து ஒரு சில பாடல்கள் எப்படி வந்து வரும், அப்புறம் அந்த வாளி எடுத்து பாடினதாகட்டும், நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்குற, நான் பார்க்காம இருக்கும்போது என்னை பார்த்து சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல், இதெல்லாம் வந்து வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து நலம் நலமறி ஆவல் அப்படிங்கிற இப்போ உள்ள பாடல்கள் எல்லாமே வந்து பொருத்தி பார்க்கலாம் வள்ளுவரை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அந்த முப்பாலுக்கு இணையான பாடல்கள் அதை எடுத்து தான் நம்ம திரை இசையிலே வந்து நம்ம புலவர்கள், நம்ம கவிஞர்கள்லாம் வந்து பாடுறாங்க. அது நம்மளுக்கே தெரியாது, இதில் தான் வந்திருக்குமா அப்படின்ட்டு. இதே மாதிரி வந்து புலமை பெற்ற அதுவும் வந்து பேராசிரியர்களால் தான் நமக்கு அது தெரிய வரும். அந்த மாதிரி இந்த உரை வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். கேட்டுட்டு இருக்கவங்களும் உங்களோட கருத்துக்களை பகிரலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். ராணி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அவைக்கு மீண்டும் வணக்கம்ப்பா. ரொம்ப முதல்ல எனக்கே மனசுக்கு நிறைவா இருந்தது இந்த பாடல்களை நினைக்கும் பொழுது. உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு திருவள்ளுவர் மாலை சொல்லும். அது மாதிரி உள்ளம் உருக்கு வள்ளுவர் வாய்மொழியை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றேன்ற மாதிரி வள்ளுவருக்குடைய சொல்ல சொல்ல நம்ம மனசுலயும் ஒரு நல்ல நெகிழ்வு இருக்கும். அதை திரையிசை பாடலோட சொல்லும் பொழுது ஒரு எனக்கு ஒரு மன நிறைவு இருந்தது. உங்கள் எல்லோரையும் என்னுடைய இந்த உரை மகிழ்வி செஞ்சிருந்தாக்கா அதுதான் எனக்கு நான் தரக்கூடிய இன்பம். பிரிட்டோவுக்கு ரொம்ப நன்றி. கேட்டுக்கிட்டே இருந்தாரு அவரு, சரின்னு சொல்லிட்டு. நல்லது, மகிழ்ச்சியா இருக்குது, மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குதுப்பா. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. எனக்கு பேரெல்லாம் சரியா தெரியல. இந்த அவையினுடைய உறுப்பினர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஆறுமுகம் எல்லாருக்குமே நன்றிம்மா. வித்யாதேவி, விந்தியா கௌரி, ரேவதி, அருள் சார், ஜெய்சங்கர்,
அனைவருக்கும் நன்றி. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், கற்பகவல்லி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. மகிழ்ச்சியா இருக்குது மனசுக்கு. நிறைவுப்பா. நன்றிப்பா. நன்றி. எனக்கு கொஞ்சம் நேரம் போறது தெரியல, அதனாலதான் கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். பொறுத்தருள். நன்றிப்பா. நன்றிங்கம்மா. நிறைய பாடல்கள் நீங்க பாடியிருக்கீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கும். அந்த பாடல்கள் ரொம்ப இனிமையா இருக்கும். நீங்க பாடும்போதும் சரி, அந்த மாரி நித்யா தேவி அவர்கள் கூட சொன்னாங்க. அந்த மாரி ஒரு முழுதா ஒரு உரை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நாள் இன்றைக்கு அமைந்தது. ரொம்ப சிறப்புங்கம்மா. நிறைய பாடல்கள்ல கேட்கறதுக்கும் சரி, பழைய இலக்கிய பாடல்களா இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையுமே கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு திரை இசை பாடல்களோட சேர்ந்து அப்படிங்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு, அந்த இனிமையான ஒரு அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றிங்கம்மா. தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகள் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அன்போட கேட்டுக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் முத்து, ஜெயகுரு, ஆனந்த், புவனா, மகேஸ்வரி, வேல், மாரி, பாலா அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பு சார் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. திரைப்பட பாடல்கள் மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சசிகலாமா, நன்றிங்க ராணியம்மா. திருக்குறள் வழி திரை இசை நன்றி, வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. சோபன் அவர்களும் அருமையான பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமச்சந்திரன் ஐயா, அறம் செய்ய விரும்புவது பற்றிய செய்திகளை நமது தமிழறிஞர் ராணி அம்மாவின் இன்றைய நிகழ்வு சிறப்பு, நன்றின்னு சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அசோக் மணி அவர்களின் அப்படியே ஏற்றுக்கொள் என்ற தலைப்பில் ஒரு சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.